பரணி, கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? கேக்குதுண்ணா, ஆரம்பிச்சிடலாம். சரி, ஓகே, அப்டேட் ஏதோ என்ன? அப்டேட்டோட ஆரம்பிச்சிருங்க. அப்படியே நேரா ரெட்ரோ அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேச போயிடும். ஓகே, இன்னைக்கு சூரியோட மாமன் அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. அதே மாதிரி வேல்ஸ் ப்ரொடக்ஷன் அவங்களோட அடுத்த ஃபிலிம் அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அநேகமாக அது விஜய் சித்துவோட ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவரே நடித்து அவரே டைரக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிம் ரூமர் சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. ஸோ அதுதான் நினைக்கிறேன். அதே மாதிரி தக் லைஃப்லேருந்து May 1 இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டேக்காக ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிங்டம் படத்துலேருந்து ஹிருதயம் லோப்பலா அந்த சாங் வந்து ஃபுல் சாங் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அனிருத் மியூசிக்கில். அதுக்கப்புறம் ஜீவாவோட 45th ஃபிலிம் அது வந்து நிதிஷ் சஹாதேவ், அதாவது ஃபிலிமின் டைரக்டர் இருக்கார்ல, அவர் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கான பூஜா கூட இன்னைக்கு நடந்துச்சு. அதே மாதிரி தருண் மூர்த்தி தொடரும் டைரக்டர், அவரோட அடுத்த ஃபிலிம் டார்பேடோ அதோட டைட்டிலுக்கு போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஃபகத் ஃபாசில், நஸ்லின், அதுக்கப்புறம் கணபதி, அர்ஜுன் தாஸ் இவங்க எல்லாருமே நடிக்கிறாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன் இன்னைக்கு பெருசாக வந்து அப்டேட்ல. பட் நிறையா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேபி நான் மிஸ் பண்ணிக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு May 1ன்றதுனால. ஸோ ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இது விட்டு போக நம்புறேன். ஸோ ஸ்பீக்கரில் இருக்கவங்க சொல்லுங்க, ரெட்ரோ யாரெல்லாம் பார்த்தீங்க, எப்படி இருந்துச்சு? அதேமாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலியும் சொல்லுங்க, யாராவது பார்த்துருந்தீங்கன்னா. ரெட்ரோ டீசெண்டா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இதா இருந்தாலும் ஓகே, நாட் பேட். ஒரு டீசெண்டான மூவி, ஒரு நல்ல மூவி தான். ஓகே ஓகே ப்ரோ. விஷால் ப்ரோ பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சார் வணக்கம் சார், நான் இப்பதான் சார் பேசுறேன். எங்க நல்லா இருக்கீங்களா? அப்புறம் யாருக்கு ஒரு ஓகே சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ, நீங்க பேசுறது ரொம்ப லோவா கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே. வணக்கம், அனைவருக்கும் மாலை வணக்கம். ரெட்ரோ தானே பேசிட்டு இருக்கீங்க, பேசலாமா? ஆமா ஆமா, பேசுங்க பேசுங்க ப்ரோ. நான் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சூர்யா சாருக்கு ஒரு செம்ம படமா அமைஞ்சது. நான் காலையிலேருந்து மண்டையில ஓடிட்டு இருக்கிறது அவரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். எனக்கு பர்சனலா, இது என்னோட பர்சனல் கருத்து, எனக்கு இப்ப ரீசெண்டா அவர் சூரியனை போட்டு அதெல்லாம் விடவே இதுல எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். செகண்ட் ஹாஃப்ல எனக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே ஓவராலா எனக்கு அந்த படம் நான் ரொம்ப ரசிச்சேன், ரொம்ப பிடிச்சது. எஸ்பெஷலி பர்ஃபார்மன்ஸ், மியூசிக் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த குறிப்பா அந்த கனிமா சாங் சீக்வன்ஸ், அது டோட்டலாவே அந்த அந்த சீக்வன்ஸ் பாக்குறப்பயே ஓகே, நம்ம வேற மாதிரி ஒண்ணு வந்திருக்கோம், வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பில்டப் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அதை மீட்டப் பண்ணலனாலுமே நான் ரொம்ப ரசிச்சேன். ஏன்னா இப்ப சில படங்கள் நமக்கு பிடிக்காம செகண்ட் ஹாஃப் அதெல்லாம் ஒர்க் ஆகலைன்னா ஓவராலாவே இல்லடா ஸ்டெப்பல் அப்படின்ட்டு தோணலாம். அப்படி இல்லை எனக்கு இந்த படம். இன்னொரு வாட்டி போகணும்னு ஆசை. சூப்பரா நடிச்சிட்டாருங்க, அவர் செம்மையா நடிச்சிட்டாரு. சூர்யா சார் ஃபேன்ஸுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ரிவ்யூலாம் எதுவும் பார்க்கல, சில பேர் போட்டிருந்தது தான் பார்த்தேன். பிரகாஷ் அண்ணா அவங்களது தான் பார்த்தேன், மற்றபடி நான் எதுவும் பார்க்கல. நீங்களாம் சொல்லுங்க, இன்னும் நிறைய பேசணும். நான் ஆரம்பத்துல பேசினா ரொம்ப பேசிட்டு இருப்பேன், ஏன்னா ரொம்ப ரசிச்சுட்டேன் படத்தை. நீங்களாம் பேசுங்க, நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி. மாவீரன் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு ஓகே தான் ப்ரோ, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் எந்த மீட்டரில் எதிர்பார்த்து போனோம் அந்த மீட்டரில் படம் இருந்துச்சு. நான் ஓவராலாக எதிர்பார்த்து போகல. பிடிச்ச டைரக்டர், பிடிச்ச ஹீரோ. ட்ரெய்லரில் நான் ஒரு கதை அன்னைக்கு கெஸ் பண்ணலை ப்ரோ. இந்த மாதிரி நான் கதை இப்போ சொல்லாமல் தெரியல. அன்னைக்கு நான் என்ன சொன்னோம் அதான் அப்படியே கதை. இதுக்கு நடுவில் அந்த அது என்ன அரேனா ஃபைட்லாம் எப்படி வரப்போகுதுங்கிறது தான் கேள்வி. அதை பார்ப்போம் எப்படி வருதுன்னு. அது ஒரு மாதிரி வச்சிட்டாங்க. எனக்குமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இவங்க மீட்டராக பிரிக்கிறாங்க. எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ஒரு 40 மினிட்ஸ் வந்து கார்த்திக் ஜோனில் இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. அவர் அந்த கமர்ஷியல் ஜோனில் இறங்கிட்டாருன்னு தோணுச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக கார்த்தியோட ஜோன் தான். லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸும் கார்த்தியோட ஜோன் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த கமர்ஷியலாக இருந்த ஏரியாலாம் ஓகே, இந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது கார்த்தியோட டச் கிடையாது. நார்மலாக ஒரு கமர்ஷியல் டைரக்டர் என்ன பண்ணுவாரோ அந்த டச் இருந்துச்சு அந்த செகண்ட் ஹாஃப் ஒரு 40 மினிட்ஸ்க்கு.
அண்ட் அந்த போர்ஷனுமே நான் என்ஜாய் பண்ணேன், கொஞ்சம் ட்ராகாக ஃபீல் பண்ணாலும். அண்டு ஃபர்ஸ்ட் அப்போ அது சொல்லிட்டதால அது நல்லது, அது நல்லா கவனிக்க முடிஞ்சு. அந்த கல்யாணம் பண்ணுற சீன் ஆரம்பிச்சதுலேருந்தே அது எவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க அந்த இதுக்கு, அந்த ரென்டி ஷாட்டுக்கு அப்படின்னு நல்லா இருந்துச்சு. என்ன அந்த தலைவா, சாங்கை இங்க தான் நீங்க என்ஜாய் பண்ணேன். பேசுறது ரொம்ப சவுண்ட் கம்மியா எனக்கு மட்டும் தான் கேக்குதா இல்ல? இப்போ கேட்குதா ப்ரோ? கேக்குது கேக்குது, இப்ப நல்லா எனக்கு கேக்குது தலைவா. சொல்லுங்க. உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். நல்லா எப்பயும் இப்படிதான் பேசுறாரா அவரு? ஆவிர் ப்ரோ லாஸ்ட்ல மட்டும் எனக்கு லைட்டா இதாச்சு, ஸ்லோவாச்சு. ஓகே ஓகே. இல்லை எனக்கு அதை சாங்கை தான், கனிமா சாங்கை அந்த சிங்கிள் ஷாட் ப்ளஸ் மைனஸ் ரெண்டும் சொல்லுவேன். ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியல அந்த சாங்கு விட்டு விட்டு வர்றதால. அண்ட் அந்த ஹூக் ஸ்டெப் ஒன்று போட்டு பயங்கர ட்ரெண்டாச்சுலாம், அது ஸ்க்ரீனில் வரவே இல்லை எனக்கு. நான் கண்டிப்பாக சாங்ஸ்லாம் பயங்கரமாக கட் பண்ணுவாங்க நினச்சேன், ஆனால் எந்த சாங்கும் கட் பண்ணல, எல்லாமே வந்துடுச்சு கரெக்டாக. அதுவும் பிடிச்சிருந்துச்சி. ஓவராலாக எனக்கு இது கார்த்தியோட தி பெஸ்டான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு கார்த்தியோட பட வரிசையில் இது 3வது இடம். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எப்பயுமே இறைவி தான், செகண்ட் ஜிகர்தண்டா பார்ட் 1, தேர்ட் பிளேஸ் இந்த படம் இப்போதைக்கு. இந்த வருஷம் நான் பார்த்த படங்களையும் எனக்கு இந்த படம் தேர்ட் பிளேஸ் தான். ஃபர்ஸ்ட் டிராகனு, செகண்ட் வீர தீர சூரன், தேர்ட் இந்த பிளேஸ். செகண்ட் ஹாஃப்ல நிறைய எனக்கு ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. அது வந்து நம்ம ஸ்பாய்லரு அப்புறம் இதில் பேசுவோம், நெகட்டிவ் பேசுகிறப்ப எனக்கு ஓகே தான். நான் என்ன எதிர்பார்த்து போறேனோ அதை இது பண்ணிச்சு. ஒரு சூர்யா ஃபேனாக இல்லாமல் ஒரு சினிமா ஃபேனாக போய் நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் வெளியே வந்தேன். ஓகே ஓகே, சூப்பர் ப்ரோ. சார் இப்போ ஏதாவது சொல்றீங்களா? அரசியல் ப்ரோ ஏதாவது பேசுறீங்களா? அவர் ஏதோ பேசுறாரு, நான் கேட்கல. இல்ல சொல்லிட்டேன் bro. ஓகே ஓகே, ஸ்பீக்கர் ஆன் பண்ணீங்களா, அதனால கேட்டேன் ப்ரோ. சரி, வேற யாராவது பார்த்து இருக்கீங்களா? ஷாம் ப்ரோ பார்த்தாச்சா? சொல்லுங்க. மகேஷ் ப்ரோ. நான் பார்த்தேன் ப்ரோ. எனக்கு வந்து சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃப்ளாலஸா இருந்தது. சூர்யாவோட பர்ஃபார்மன்ஸ், அவரோட டான்ஸு, மெயினாக ஸ்டன்ஸ். இதில் யூஸ்வலாக வர தமிழ் சினிமாவில் வர ஸ்டன்ஸ் இல்லாமல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாதிரி ஸ்டன்ஸ் வருது, அது ரொம்ப சூப்பராக வருது. அப்புறம் பூஜா ஹெக்டேவோட பர்ஃபார்மன்ஸ், ஜோஜு ஜார்ஜோட பர்ஃபார்மன்ஸ், இவங்க 3 பேரும் கலக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே அந்த மாதிரி இருந்தது. ஓவராலாக ஒரு நீட் வாட்ச் அந்த மாதிரி. அப்புறம் சனாவோட சாங்ஸு, பிஜிஎம் வந்து படத்துக்கு டெக்னிக்கல் டீம் எல்லாமே சூப்பராக கலக்கிட்டாங்க. இதுதான் என்னோட ரிவ்யூ. ப்ரோ எனக்கு இன்ட்ரோவல் பற்றி யாருமே அதிகமாக பேசலை. இன்ட்ரோவல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு அந்த இன்ட்ரோவல். ஆமா ஆமா, சூப்பரா இருந்துச்சு. மகேஷ் நான் பார்க்கலையா? சரி, நான் பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இன்னைக்கு ஸ்பாய்லர் பேச மாட்டீங்களா பிரகாஷ்? ரூல்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்களா? வீக்கெண்ட் தானே. கண்டிப்பா பேச மாட்டாங்கன்னு நம்புறேன். ஸ்பாய்லர் யாருமே பேசாதீங்க, சண்டே வரைக்கும் பேசாதீங்க. இல்ல கண்டிப்பா கிடையாது. 2 நாளைக்கு எப்பவுமே நம்ம பேச மாட்டோம், வீக்கெண்ட்ல தான் பேசுவோம். இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சனிக்கிழமை பேசலாம். சனிக்கிழமை நைட்டு தான் நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் பேச மாட்டோம். சனிக்கிழமை ஸ்பாய்லரோட டீட்டெயில்டா அனலிஸா பேசுவோம். இப்போதைக்கு வந்து படம் எது பிடிச்சிச்சு, பிடிக்கல, படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் இப்போ பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே டீட்டெயிலா ரிவ்யூ பேசுவோம்ல, அது அப்போ பேசிக்கலாம், ஸ்பாய்லர் ரிவ்யூல பேசிக்கலாம். இப்போ மற்றவங்களுக்கு படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மாவீரன் சொன்ன ரிவ்யூ எனக்கு பிடிச்சிருந்தது. என்னதான் சூர்யா ஃபேனா இருந்தாலும் சும்மா முட்டு கொடுக்காம நேர்மையா கரெக்டா சொன்னாரு. அவருக்கு என்ன புடி ஒர்க் ஆச்சு ஒர்க் ஆகல அப்படிங்கிறது, அந்த நேர்மை பிடிச்சிருக்கு மாவீரன். இல்ல ஃபேன்ஸா இருந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்றது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்த ஹீரோ படத்தை வேணுக்குனே கேவலமா பேசுறது, அவங்களுக்கு மாத்திரம் வீடியோ போடாம இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுதான் தப்பு. மத்தபடி ஃபேன்ஸ் படத்தை பெருமையா பேசுற ஒன்றும் தப்பு கிடையாது. வேணுக்குனே எனக்கு பிடிக்கல இந்த ஹீரோவா அப்படிங்கிறதுக்காகவே அவாய்ட் பண்றது, கேவலமா பேசுறது, அதுதான் தப்பு. தேங்க்யூ மகேஷ் ப்ரோ. அப்புறம் பிரகாஷ், நீங்களுமே ஒரு ட்விட் போட்டு டெலிட் பண்றீங்க, அப்புறம் சுகுமாரும் ஒரு ட்விட் போட்டு டெலிட் பண்றாரு. எதனால இதெல்லாம் பண்றீங்க?
அவர் எதுக்கு டெலீட் சரி. பண்ணாருன்னு தெரியல. பட் நான் ஏ- டெலீட் பண்றதுக்கான ரீசன் வேணா சொல்றேன். நான் இல்ல சொல்லிடுறேன், இருக்கும் ஒன்னும் கேட்ட சொல்லிடுவோம். இப்போ நான் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கேன். அது வந்து நெகட்டிவ் படத்துக்கான நெகட்டிவ் ரிவ்யூ கிடையாது. நான் போட்டிருக்கேன் என்னன்னா, என்ன போட்டிருப்பேன்னா, அஸ் யூஸ்வல் கார்த்திக் சுப்ராஜ் செகண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு படம் நெகட்டிவ்னு அர்த்தம் கிடையாது. ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ல நெகட்டிவ் 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 அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படியே அப்படின்னு கோட்டும் கமெண்ட்டும் அப்படியே இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் போட்டிருந்தது 2 பாயிண்ட் ஆஃப் வியூல போட்டிருந்தேன். ஒன்று வந்து அவர் கார்த்திக் சிவராஜோட நீங்க பிலிமோகிராஃபில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் டோட்டல் கான்ட்ராஸ்டா இருக்கும். அப்படியே அந்த ஜானசிப்டோ இல்ல ஏதோ ஒரு அப்படியே அந்த ஒரு இதே மாத்துவார், கதையே மாத்துவார். டோட்டலா வேற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்து ஒரு மாதிரி நினைப்போம், அப்ப செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே மாத்துவார். அது இந்த படத்திலே பண்ணியிருக்காரு. ஏன்னா இப்போ போன படங்கள் ஃபுல் டீட்டெயிலாக மாறுவார், இந்த படத்துல கொஞ்சம் மாறி இருக்காரு. பிளஸ் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல சில குறைகள் இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம வந்து ஜஸ்ட் அஸ் யூஸ்வல் கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு செகண்ட் ஹாஃப்னு போட்டிருந்தோம்னா நிறைய பேர் அது வந்து பாசிட்டிவா பார்ப்பாங்க, இல்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைச்சா கீழே கமெண்ட்ஸும் கோட்ஸும் ஃபுல்லா நெகட்டிவாவே இருந்துச்சு. ஏன் படம் ரிலீஸ் ஆன அடுத்த நம்ம ஒரு ஒரு படம் நம்ம படம் முடிஞ்சு அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள நெகட்டிவா ஏன் அதை கன்வே பண்றாங்கன்னு தெரியல. ஒருவேளை நம்ம தப்பா போட்டிருக்கோமா? நம்ம எப்பவுமே நான் வந்து ஒரு விஷயம் நினைப்பேன், ஏன்னா நம்ம ஏதாவது ட்வீட் தப்பு அப்படின்னா டெலீட் பண்ணிடுவேன். இல்ல யாராவது ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்பேன், இல்ல டெலீட் பண்ணுவேன். ஆனா படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்து நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம ட்வீட் வச்சு நம்ம வியூஸுக்காகவோ ரீச்சுக்காகவோ நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் ஆடியன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்க. நம்ம ட்வீட்டை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா டெலீட் பண்ண வேண்டிய எப்படி தார்மீக பொறுப்பு இருக்குங்கிறதுனால டெலீட் பண்ணேன், அவ்வளவுதான். சுகுமார் ப்ரோ எதுக்கு டெலீட் பண்ணாருன்னு தெரியல, அது அவருக்கு தான் கேட்கணும் நீங்க. வரேன்னாரு அண்ணன், காலைல வரேன்னாரு, தெரியல என்னன்னு. கனி ப்ரோ, நீங்க எல்லாம் பாத்துட்டீங்களா? சொல்லுங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல ப்ரோ, சுகுமார் ப்ரோ பாக்கல. அப்படியா? சுகுமார் ப்ரோ தான் ட்வீட் நான் பார்த்தேன், பார்க்கல. சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. அவர் எதுக்கு இந்த கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பிலிம் எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா ஒரு இமேஜ் போட்டுருக்காரு. ஓகே ஓகே. அஃப்ரீன் ப்ரோ பாத்துட்டீங்களா? சொல்லுங்க. இல்ல ப்ரோ, இன்னும் பார்க்கல ப்ரோ. ஓகே. ஜூட் ப்ரோ, நோபடி ப்ரோ, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை பார்த்துட்டோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இன்னும் சொல்லணும்னா எனக்குலாம் பூஜா ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்ததை விட இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதை விட பயங்கரமாக இருந்துச்சு, ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா. ஸோ எனக்கு அந்த ஸ்க்ரீனில் வந்து அவர் மட்டுமே தனியாக தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒன்று இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, அது உண்மைதான். குறிப்பாக சொல்லணும்னா லாஸ்ட் அந்த 30 to 40 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக அந்த போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வேற மாதிரி கொஞ்சம் போச்சு ட்ராக்கு. பட் ஆனால் அது கிளைமேக்ஸில் அந்த எண்டிங் வரைக்கும் பார்த்தோன்னா எனக்கு எதுவும் பெருசாக தெரில. ஒரு படமாக பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமாலாம் இல்லை. ஸோ எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. சூப்பர் ஏன் ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எல்லாரும் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, டிஎல் லைக் படம் டிசாஸ்டர்னு? ஏன் நெகட்டிவ் ரிவ்யூ யாருங்க? டிஎல் ஃபுல்லா இதுதாங்க அப்படிதான் அந்த வந்துருது. பக்கமே வரதில்ல படம் பாக்குற வரைக்கும். ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் மொக்க, படம் அவுட்டு அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் இல்ல இல்லைங்க, நீங்க ஒன்னே ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க. நீங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறீங்கன்னு ஒன்று இருக்கு. ஏன்னா வந்து எந்த நடிகர் படம் வந்தாலும் ஒரு கூட்டம் வந்து படம் பார்க்காமயே டிசாஸ்டர், நெகட்டிவ், ஃபிளாப் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாத்துக்குமே சொல்லுவோம். நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கன்னு இருக்கு, அது நீங்க நம்புறீங்களாங்கிறது இருக்கு. நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்க, நீங்க யாரை நம்புறீங்கிற பொறுத்து தான் நான் விஷயமே இருக்கு. ராவுத்தர் கனி ஓகேங்களா? பண்றேன். இல்ல அது நமக்கு தெரியல. நான் பொதுவா யாருமே பேர் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நீங்க அது உங்க விருப்பம். ஆனா என்னன்னா, நீங்க பெரும்பாலான நீங்க யார் ரிவ்யூ பொறுத்த நம்புறீங்களோ அவங்க டிஎல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீங்க வந்து சில ஐடி இருக்கும், ட்ரோல் ஐடிஸ்னே இருக்கும். அந்த வெறும் ட்ரோல் ஐடிஸ் படத்தை யார் படம் வந்தாலும் ஜஸ்ட் இவங்க படம் வந்துச்சுன்னா அவங்க படத்தை ட்ரோல் பண்றது, அவங்க படத்தை வந்து இவங்க படத்தை ட்ரோல் பண்றது. இல்ல வந்து சில ஐடி செட் பேர் ட்ரோல் ஐடி எல்லாமே நார்மலான ஐடி மட்டும் பேர் வச்சுக்கிட்டு, ஆனா இப்ப எல்லா படத்தையும் கழுவி ஊற்றுவாங்க அவங்க ஃபேவரட் மூவிஸை தவிர. அப்ப நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, அது எல்லாத்துக்கும் இருக்கு, அது பேசவும் கூடாது. ஏன்னா இங்க யாருமே இந்த டிசாஸ்டர் டாக்கோ நெகட்டிவ் அதாவது ஃபுல் அட்டர் ஃபிளாப் டாக்கோ யாருமே சொல்லலை இங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு இந்த படம் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் நான் பார்த்தது ஒரு 75% ஆனது வந்து படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருக்கு, டீசென்ட் படம், குட். இதுதான் நான் பெரும்பாலும் சில 25% ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படி பார்த்திருக்கேன். ஆனா யாருமே வந்து ஃபிளாப் டோட்டலா படம் நல்லா இல்லை அப்படின்னு யாருமே சொன்னது கிடையாது. அது சொல்றவங்க ஜஸ்ட் வந்து ட்ரோல் ஐடிஸ் மட்டும்தான். அதை நீங்க பெருசா எடுத்துக்க தேவையில்ல. டிஎல்னாலே அப்படிதான் ப்ரோ. அது எல்லா படம் ரிலீஸ் அன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கு. அது விடுங்க, அதை விடுங்க, பாசிட்டிவ் வருவோம். பிரகாஷ் நீங்க வேற யாரும் படம் பார்த்தவங்க சொல்லுங்க கேட்போம்.
எனக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து படம் என்ன எதிர்பார்த்தனோ அதுதான் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு வந்து அதை விட கொஞ்சம் கூடுதலாவே இருந்துச்சு. படம் வந்து பேர் போட்ட சீக்வன்ஸ்ல இருந்து நான் ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆனேன். மொதல் விஷயமே சொல்லணும்னா சூர்யா வந்து நம்ம எப்படிலாம் ஸ்கிரீன்ல பார்க்கணும் ஆசைப்பட்டோமோ அந்த அளவுக்கு எனர்ஜி, அழகு, வைபு எல்லாமே இருந்துச்சு. ரொம்ப க்ளோஸ் அப் ஷாட்லாம் செம்மையா வச்சு. முக்கியமா படத்தோட மெயின் ஹீரோவே கேமராமேன் தான். எனக்கு இன்ட்ரோ ஷாட்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்ட்ரோலே இந்த சில் அவுட் ஷாட்னு சொல்லுவோம்ல, அதை பேட்டையில வந்து 2-3 ஷாட் வச்சிருப்பாரு கார்த்திக் சுப்ராஜ். இந்த படத்துல ஸ்ரேயாஸ் கிருஷ்ணா என்ன பண்ணிருக்காருன்னா, அதுல திருநாவுக்கரசு தான் கேமரா, இதுல வந்து ஸ்ரேயாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த இன்ட்ரோக்கே ஒரு சூப்பர் 4-5 ஆங்கிள் வச்சுட்டு 4-5 சீக்வன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு அது வேற லெவல்ல பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதுல இருந்தே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட எப்படின்னா அவங்க வந்து ஒரு நம்ம இதெல்லாம் வந்து ஸ்பாயிலர் கிடையாது, உங்களுக்கு ஏற்கனவே படம் ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்தே தான் லவ் லாட்டர் வார் அப்படின்னு 3ஆ பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 கேட்டகரியில் இருக்கிற மாதிரி தான் படம். அந்த லவ் போர்ஷன்ல வர எல்லாமே எனக்கு ரொம்ப அப்படியே நம்ம வேற லெவல் படத்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க போட்டிருக்க அந்த டைட்டில் கார்டு நான் ரிவ்யூலே சொல்லியிருப்பேன். அந்த இது டைட்டில் கேஷன் க்ரூ வந்து கிரெடிட்ஸ் கொடுப்போம்ல, அது போட்டிருந்த பிளேஸ்மெண்ட்டே சொல்றேன் சூப்பரா. அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த படம் டெக்னிக்கலாவே சொல்றேன், டெக்னிக்கலா இந்த படம் வந்து செம்ம சூப்பரான படம். கேமராமேன் ஒரு பாசிட்டிவ், பிஜிஎம் ஒரு முரட்டு பிஜிஎம் சந்தோஷ் நாராயணன். அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஹேண்ட் ஃபைட்ஸ் வந்து அந்த செம்மையா இருக்கும். எப்போ துப்பாக்கி கத்தி அதெல்லாம் ஒரு ஃபைட்டு தானும், இந்த கை வச்சு சண்டை போடுறது, கை சண்டை போடுறதுங்கிறது எப்பவுமே நல்லா இருக்கும். அது இந்த படத்துல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அது அவங்க எல்லா ஃபைட்டுமே ஃபர்ஸ்ட் நான் ஒரு ட்ரெயின்ல ஒரு ஃபைட் வரும், அதுல வந்து இவங்க சூர்யா மிக்ஸ் பண்ண விதமும் செம்மையா இருக்கும். டைட்டில் கார்டு போட்டாங்க. அதுல இருந்து படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்க கொஞ்சம் லேகா எனக்கு ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு குறைஞ்சது ஜெயராம் போர்ஷன் வந்து அந்த லாட்டர் போர்ஷன் வந்தோடனே கொஞ்சம் குறைஞ்சிச்சு. ஆனா திருப்பி அது கதைக்கு தான் தேவைன்னு பிடிச்சிக்கிச்சு. அப்படியே சூப்பரா கதைக்கு தான் தேவைன்னு சொல்லி அந்த அந்தமான் போர்ஷன் பயங்கரமா பிடிச்சிக்கிச்சு. எல்லாத்தையும் தாண்டி ப்ரீ இன்ட்ரோல் பேக் எனக்கு ரொம்ப தேட்டர்ல வந்து ரசிச்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட்லேயே வந்து கனிமா போர்ஷன் வேற லெவல் மேக்கிங். எப்படி இந்த வீரதீரஸ்வரன்ல சிங்கிள் ஷாட் வந்து சூப்பரான ஒரு மேக்கிங்கும், அது மாதிரி இதுல வந்து அதை விட சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அதுல வந்து கஷ்டம் பயங்கரமா உழைச்சிருந்தாங்க. ஆனா இது எப்படின்னா கஷ்டம் உழைச்சிருந்தாங்க, நிறைய லொகேஷன்லாம் தாண்டி அழகாவும் இருந்துச்சு. நம்ம அது சிங்கிள் ஷாட்டுங்கிறது வந்து சூப்பரா, அதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. மாவீரன் சொன்ன மாதிரி முக்கியமான ஸ்டெப் வரலையே, முக்கியமான பேப்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னு இந்தியன்ல சொல்ற மாதிரி இதுல முக்கியமான ஸ்டெப் மிஸ் ஆயிருந்தாலும் அது அவங்க அந்த ஸ்டெப் அப்ப அது ஓடிட்டு தான் இருந்திருக்கு. நமக்கு வந்து அது வேற விஷுவல் இருக்குங்கிற மாதிரி சமயம் அதை ப்ரெசென்ட் பண்ணது. ஏன்னா அங்க அதுதான் வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டைலு. அந்த ஸ்டெப் கீழே ஓடிட்டு தான் இருந்திருக்கு, நம்ம மேல பாத்துட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு இதை வச்சு அப்படியே சூப்பரா வேற சிங்கிள் ஷாட்டை வேற லெவலில் எடுத்திருந்தாங்க. அது டோட்டலாவே கல்யாணம் அந்த போர்டு ஆரம்பிச்சு திரும்ப வந்து அவர் சூர்யா தரையில உட்கார்ற வரைக்கும் வேற லெவல். அதுக்கப்புறம் ஒரு இடம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு வெளியே ஜீப் கிட்ட நிப்பாரு. அப்போ வந்து அயன் படத்துல பாக்குற மாதிரியே இருக்கும். அவரை பிரேம் ரொம்ப க்ளோஸ் அப் முகத்துக்கு வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு எனர்ஜியாவும் இருந்தாரு, ரொம்ப எங்கா இருந்தாரு இந்த படத்துல சூர்யா. முதல் விஷயமே சொல்லலாம், அந்த பிரேம்ல கரெக்டா எனக்கு அயன் படம் பார்த்தேன். நான் பக்கத்துல என் ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னேன், கரெக்டா அயன்ல இருக்க மாதிரி இருக்காரு பாருங்க, இன்னும் இந்த மாதிரி இப்படி எப்படி இருக்காருங்கிற மாதிரி இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே சொன்ன ப்ரீ இன்டர்வல் பேக் போர்ஷன் வந்து அந்த ப்ரீ இன்டர்வல் பேக்ல படம் வந்து ஆஹா வேற மாதிரி வந்து இருக்காங்க. முக்கியமா எனக்கு வந்து க்ளோஸ் அப் போவாங்க சூர்யாக்கு. அது இன்டர்வல் பேக் முன்னாடி எதுக்கு போறாங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த இடத்துல அதை ரிவீல் பண்ண செம்மையா இருக்கும். எனக்கு அது ஒரு அழகில தெரிஞ்சிச்சு. இது இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் கொடுத்த ஒரு ஹைப் இருக்குல்ல, எனக்கு நான் நார்மலா கொஞ்சம் நம்ம என்ன இது வரைக்கும் என்ன எதிர்பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் போறேன் இந்த படத்துக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆஃப் வேற லெவலில் கொடுத்துச்சா, அப்ப என்ன பண்ண செகண்ட் ஆஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பயங்கரமா எதிர்பார்ப்போம்ல, அதுதான். ஆனா அங்கதான் கார்த்திக் சுப்ராஜ் இல்ல கொஞ்சம் லைட்டா லேகான. ஏன்னா வந்து ஒரு ரிப்பீட்டடா சில சீன்ஸும் சில கொஞ்சம் குறைகளும் வச்சிருந்தாரு. அதுதான் அந்த செகண்ட் ஹாஃப்க்கான லேக்கு காரணமே தவிர படம் டோட்டலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ங்கிறது நான் பிரிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு அதுல உள்ள ஹை பேரி நம்ம செகண்ட் ஹாஃப் பார்க்கணும். அதுல வந்து அது கொஞ்சம் ரிப்பீட்டடா ரன் அந்த பில்லுன்னு சொல்லுவோம், அது மாதிரி கொஞ்சம் போச்சு. செகண்ட் ஹாஃப் சில பல குறைகள் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் சில குறைகள் இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு கிளைமேக்ஸ் முடிச்ச விதத்தை தாண்டி அதுக்கு முன்னாடி ஒரு வச்சிருப்பாங்க ஒரு போர்ஷன், அது எனக்கு செட் ஆகல. எப்படி கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல்லே இல்லையே அது அப்படிங்கிற மாவீரன் சொன்ன மாதிரி தான் சொல்ல போனா. அது எனக்கு அது கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைல் இல்லாம ஒரு கமர்ஷியல் ஸ்டைல் எடுக்கணுங்கிற மாதிரி எடுத்திருக்கிறாருங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 30 நிமிஷமும் ப்ரீ இன்டர்வல் பேக்கும் சந்தோஷ் நாராயண் பிஜிஎமும் கேமராவும் அப்புறம் சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸும் எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே சொன்னது எனக்கு மல்டிபிள் இன்ட்ரோ, அந்த இன்ட்ரோவும் எல்லாமே எனக்கு செம்மையா இருந்துச்சு. அவ்வளவுதான். மற்றபடி எல்லாத்தையும் தாண்டி சூர்யாவோட ரீசன்ட் தியேட்ரிக்கல் ஃபிலிம்ஸ்ல இது பெஸ்ட்னு சொல்லுவேன். நான் பெஸ்ட்னே சொல்லுவேன், தாராளமா சொல்லலாம். ரீசன்ட் தியேட்ரிக்கல் ஃபிலிம்ல நீங்க ஓடிடியில் வந்த ஜெய்பீமை விட்டுருங்க, எனக்கு சூரிய ரிப்போர்ட்டரோட எனக்கு இது பிடிச்சிருக்கு. சூரிய ரிப்போர்ட்டரோட எனக்கு சொல்ல போனா, ஏன்னா சூரிய ரிப்போர்ட்டர் வந்து ரிப்பீட் வாட்ச் கிடையாது என்ன பொறுத்த, ஆனா இது ரிப்பீட் வாட்ச் இருக்குன்னு தோணுது எனக்கு. ஜெய்பீம் ரிப்பீட் வாட்ச், நான் ஜெய்பீமை நான் இல்லையாம கிட்டத்தட்ட நான் வந்து 20 தடவை பார்த்துருப்பேன். ஆனா சூரிய ரிப்போர்ட்டர் ஒரு முதல் தடவை பார்த்ததுக்கப்புறம் 2வது தடவை பார்க்கல.
அது பார்க்கவும் தோணல. எனக்கு சில பேர் திட்டுவாங்க, சூரிய ரிப்போர்ட்டர் அப்படிப்பட்ட படம் நீங்க இப்போ அதை குறை சொல்றீங்க இப்படி. அது என்னவோ தோணல. ஒரு 2-3 சீன்ஸ், அது 2-3 சீன்ஸ் தான் ரிப்பீட்ல பார்க்க முடியும். மற்றபடி சூரிய ரிப்போர்ட்டர் ரிப்பீட்ல பார்க்க முடியும். ஆனா இந்த படம் வந்து பார்க்கலாம்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த அளவுக்கு எனர்ஜியா இருந்துச்சு, ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா இருந்துச்சு. அவ்வளவுதான். இதுதான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நான் சொல்றக்கூடிய கருத்துக்கள். அப்புறம் ஸ்பாய்லர் பேசும்போது நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஏன்னா எனக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மித்தாலஜிக்கு கொஞ்சம் பிடிக்கும். எனக்கு மித்தாலஜில இருந்து இதுல இருந்து ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்திருப்பாங்க இதுல. அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்பாய்லர் பேசுற அன்னைக்கு வேணா பேசலாம். எனக்கு இந்த சொன்னாரு நீங்க ஒரு கதை சொன்னீங்கன்னு சொல்றேன். ஆமா, இல்ல இதுதான். ஏன்னா எனக்கு வந்து கிருஷ்ணரும் கம்சனுக்குமான கதையை இதுல எடுத்திருப்பாங்க. அதுக்கு நல்ல ஃப்ரேம்ஸ் வச்சிருப்பாரு யாரு, கார்த்திக் சுப்ராஜ். அது ஸ்பாய்லர் பேசும்போது பேசலாம், அது நல்லா இருக்கும். நிறைய பேர் படம் பார்க்காதவங்களும் இருந்திருப்பாங்க. அது படம் பார்க்கும்போது டீட்டெயிலாக பேசும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுவும் இன்னும் சில பல விஷயங்கள் இருக்கு எனக்கு பிடிச்ச விஷயங்கள் ரைட்டிங்ல. அப்புறம் ரைட்டிங்ல பிடிக்காத விஷயமும் செகண்ட் ஹாஃப்ல ஒன்று சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே, ஏன் செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்பாங்க. சில இடம் லேக் ஆச்சுன்னு சொன்னீங்களா, அது ஏன் அப்படின்னு கேட்பாங்களா. அவங்களுக்கும் அந்த ஏன் அந்த ரைட்டிங் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்பாய்லர் பேசும்போது பேசலாம். மற்றவங்க பேசிட்டோம். பூஜா ஹெக்டே டப்பிங் எப்படி இருந்துச்சு? உங்க எல்லாருக்கும் ஓன் வாய்ஸ் டப் பண்ணியிருந்தாங்க. நீங்க என்னமோ சொன்னீங்க, ஆனா மகேஷ் பாரு போட்ட சவுண்ட் தான் கேட்டுச்சு. பூஜா ஹெக்டே ஓன் வாய்ஸ் டப்பிங் உங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு? எனக்கு அது நல்லா இருந்துச்சு. இல்ல, எனக்கு எந்த இடத்துலயும் உறுத்தலா தெரியல. எனக்கு முதல் விஷயம் என்னன்னா, எந்த இடத்துலயும் எனக்கு உறுத்தலா தெரியல. ரெண்டாவது அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த படம் தான் அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப அப்படி இந்த ரோல் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் முதல் தடவையா. எனக்கு அவங்க ஃபுல் பேஜா என்ஜாய் பண்ண படங்கிறது ஆலா வைகுண்டபுரம் படம். அதுலதான் வந்து அவங்க ஒரு ஹீரோயினா நடிப்பு ஓரளவுக்கு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு மினிமம் பெர்ஃபார்மன்ஸ் தான். இதுதான் வந்து அவங்க ஒரு கேரக்டராவே வந்து நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணிக்கிறாங்க. ஆமா. அது மத்தபடி என்னன்னா, கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்ல பல கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே எப்பவுமே பேசப்படும். இந்த படத்துல அது கிடையாது. ஜஸ்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் சூர்யாங்கிற மாதிரி போயிருக்கிறாரு. எனக்கு அதுக்கப்புறம் அவங்க சூர்யா, பூஜா ஹெக்டே தவிர வேற ஜோஜி ஜார்ஜ் கூட எனக்கு அந்த அளவுக்கு இது யார் வேணாலும் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது சில பேர் பார்த்து சில இது ஜோஜி ஜார்ஜா மிரட்டி விட்டா அப்படி அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஜோஜி ஜார்ஜோட லெவலுங்கிறது அது இன்னும் வேற. அவரு கார்த்திக் சுப்ராஜ்னாலே அவர் ஒரு விஷயம் வச்சிருக்காரு. ஜெகமே தந்திரத்துல அவருக்கு இப்படி ஒரு ரோல் கொடுப்பாரு, இதுலயே அப்படி ஒரு ரோல் தான் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சட்டானி பண்ண அப்படி இல்ல, விது அது மாதிரி சில பல அவங்கலாம் வந்து ஓகே. அது எனக்கு என்னன்னா பெரிய விஷயம் என்னன்னா, அது ஸ்பாய்லரா என்னன்னு தெரியல. இது சொல்லலாமா நம்ம? ஒண்ணும் இல்ல, அந்த வெல்கம் 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 அப்படிம்பாருல, அவரை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து அந்த சைக்கோ ரோல் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. அவரு ஆமா 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 அவர் சைக்கோ ரோல் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாரு. அவரை வந்து இதுல வேற மாதிரி மாத்திட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல. எனக்கு அதனால கொஞ்சம் இது சரி. அப்ப பேசணும். சட்டானி பண்ணியிருந்தாருல, அவர் ரோல் எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ஜெயராம் ரோலும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்ல ஜெயராம் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரோலாவும் பிடிச்சிருந்துச்சு. அங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடம் அந்த ஏன்னா அதுல ஏன்னா எப்படி சொல்றது, இந்த டிரான்சிஷன் லவ் டு லாட்டர் டிரான்சிஷன் அவங்க இதான் பிளான் பண்ணிட்டு போயிட்டாங்க. லவ் லாட்டர் வார், அதுக்கப்புறம் இன்னொன்னு போவாங்க, அதுக்கப்புறம் தம்மம், அதுக்கப்புறம் சுபம், கல்ட்டு போவாங்க. மொத்தம் 5 சாப்டரா பிரிச்சு கல்ட்டு தம்மம், கடைசியா தம்மம், அதுக்கப்புறம் சுபம். மொத்த படத்துல எனக்கு அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலை கொடுத்தது பழைய சூர்யாவை நான் பார்த்ததுன்ற இடம். என்ன மறந்து நான் குதிச்சு சிரிச்சது அந்த டேடின்னு ஒரு போர்ஷன் வரும். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு, எப்பா செம்ம சீன்ரா இதுன்னு. இல்ல எனக்கு நான் சீரியஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ இன்டர்வல் பேக்ல ஒரு சொன்ன ஸ்மைல் சீனு, அதுக்கப்புறம் வந்து போஸ்ட் இன்டர்வல்லையும் ஒரு சீன் ஒன்று வரும். அதாவது நம்ம ஒரு ரெட்ரோ சாங் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ல அதுக்கு முன்னாடி அந்த ரெட்ரோ சாங்க்கான போர்ஷனுக்கு முன்னாடி சூர்யா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு படத்துலயே. எனக்கு அதுவும் அந்த கை சுத்துறது இருக்குல்லங்க, அந்த கை இந்த ஃபைட்டுக்கு எனக்கு எப்பவுமே நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எத்தனை கன் வச்சு சண்டை போட்டாலும் இல்ல கேஜிஎஃப் மாதிரி புதுசா துப்பாக்கி கொண்டு அறிமுகப்படுத்தி கொஞ்சம் சுட்டாலும் சரி, அதுல வர கிக் எல்லாம் கிடையாது. கையில ஃபைட் பண்றப்போ வர கிக் இருக்குல்ல, அது எப்பவுமே நீங்க ஃபைட் சீன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த படத்துல எல்லா ஃபைட்டுமே புதுசா இருந்துச்சு. அதாவது இப்ப நம்ம நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தான் பார்த்திருப்போம். ஃபைட்ல எனர்ஜியா இருக்கணும், நம்ம பாக்குறப்போ ஒரு எனர்ஜி இருக்கணும். அது இந்த படம் எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சூர்யா மொரட்ட எனர்ஜில இருந்தா அப்படி இல்ல. கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட ஒரு ஆச்சரியமும் இதுதான் குறையும் தான். குறுகிய காலத்துல படம் எடுக்கும் போது சூப்பரா எப்படி எவ்வளவு சூப்பரா மார்ஷியல்ஸ் எல்லாம் எழுதுறாங்க. அதே மாதிரி குறுகிய காலத்துல படம் எப்படி செகண்ட் ஹாஃப் மட்டும் மிஸ் பண்றீங்க? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் உனக்கு எப்படி எழுதுவா, செகண்ட் ஹாஃப் எப்படி எழுது எனக்கு புரியல. ஏன் ரெண்டா பிரிக்கிறீங்கன்னே புரியல. முழு படத்தையும் உட்காந்து எழுத மாட்டீங்களா இல்ல எப்படி புரியும்? எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் பிடிச்சது இதுதான், பிடிக்காதது இதுதான். இன்னொன்னு கொஞ்சம் பழைய படங்கள் அவருடைய படங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு மட்டும் தான் தோணுச்சா என்னன்னு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அரசியல் ப்ரோ நீங்க முதல்ல ரிவ்யூ சொல்லிட்டீங்களா? ஆமா, செகண்ட் ஹாஃப் வந்து ஜிகிர்தண்டா ஞாபகப்படுத்துச்சு. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்
இல்ல நான் சொல்றேன்னா சீனாவே சொல்லலாம், ஆனா ஸ்பாய்லர் பேசுற அன்னைக்கு சொல்லலாம். அது என்ன 4 படம் இருக்கு. அந்த 4 படம் நான் ஸ்பாய்லர் பேசுற அன்னைக்கு டீட்டெயிலா சொல்லுவோம். இப்போதைக்கு மத்தவங்க வந்து படம் பார்த்தவங்க ஸ்பாய்லர் இல்லாம பேசலாம். ஏன்னா இப்ப படம் பார்க்காத கண்டிப்பா ஒரு 50 பேர்னாச்சும் இருப்பாங்க, கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதுக்காக தான். பிரகாஷ் ப்ரோ, நான்லாம் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி ஷோ தான் பார்த்தேன். என்னால நம்பவே முடியல. எஃப்டிஎஃப்எஸ் பார்க்குற ஃபீல் தான். அப்புறமும் அதிகமா லீக்டு கிளிப்பு எதுவுமே வரல. இல்ல அதுக்கு காரணம் சொல்லுங்க. ஓவர்சீஸ் ரிவ்யூஸ் கிடையாது. அப்புறமேட்டு நான் காலைல படம் பார்க்கும்போது ஏன் எனக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா, படம் எப்படி இருக்குன்னே தெரியாது. அது ரொம்ப ஃப்ரெஷ். ஏன்னா நம்ம என்னதான் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாலும் எப்படியா டிவில வந்து கிராஸ் ஆயிரும் ரிவ்யூவோ இல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருவாங்க. இல்ல யாரா ஃபோன் பண்ணி என்னங்க இப்படி சொதப்பிருச்சே, அப்படி என்னங்க இப்படி ஆயிருச்சே அப்படிமா நம்ம நல்லா விசாரிக்கிற மாதிரி. ஆனா இந்த படத்துக்கு எதுவுமே இல்லாம நம்ம தியேட்டர்ல நான் வந்து செலிப்ரேஷன் பார்த்து உள்ள போய் உட்கார வரைக்குமே எந்த ஒரு எதுவுமே தெரியாது. ஜோர்ஜ் ஜார்ஜுக்கு என்ன ஆகும் இதெல்லாம் நமக்கு தெரியாது. நமக்கு ட்ரைலர் பார்த்தோமே, என்னதான் ட்ரைலர் பார்த்தோம்னா அதுல எதுவுமே கணிக்க முடியல. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இல்ல அது காரணமே ஓவர்சீஸ் ஷோஸ், எந்த ஏர்லி மார்னிங் ஷோஸும் இல்லாம, ப்ரெஸ்ஸோ எதுவுமே இல்லாம, எதுவுமே இந்த டிராக்கர்ஸ்கிட்ட சொல்லி இது சொல்லி நியூஸ் சொல்லி சொல்றது எதுவுமே இல்லாம, நிறைய பேட்டிக்கு முன்னாடி கொடுத்து ரொப்பாம கரெக்டா இருந்துச்சு. சார் இதை சொல்றதுக்கு இதே ஸ்பேஸ்ல கிறிஸ்டபர் வந்து ஏர்லியா ரிவ்யூ போடுறதா என்னோட அடையாளம் பெஞ்ச் மார்க்னாரு. ஷோ டைம்னு இப்ப போட்டிருக்காரு. இனிமே இதுதான் உன் அடையாளம். எனக்கு ஒரு மாதிரி அதை பார்த்தோன்னே சிரிப்பாயிருக்கு. இல்ல அது எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. எல்லா படத்துக்கும் பெரிய அட்லீஸ்ட் பெரிய படத்துக்காது. இல்ல இல்ல அடுத்தது அடுத்தாது இது அந்த 9 மணின்னா அவருக்கு ரொம்ப லேட் நைட்டு. ஸோ அதனால இப்போதான் அவருக்கு கரெக்ட் டைம் காலையில எந்திரிச்சு போறதுக்கு, அதனால இப்போ போட்டிருக்காரு. இல்லைன்னா ரொம்ப லேட் நைட். இப்போ நம்ம காலையில 9 மணினா அவங்க அங்க வந்து ரொம்ப லேட் நைட். அந்த டைம்லாம் யாரும் பெருசா போய் அந்த இடத்துல படம் பார்க்க மாட்டாங்க. அதனால இப்ப போட்டிருக்காரு. இதே மாதிரி எல்லா ஷோக்கும் ஃபாலோ பண்ணி ப்ரீமியர் ஷோ இல்லாம போட்டாங்கன்னா ஓகே. இப்ப உங்களுக்கு மார்னிங் அதான் அதனால தான் சொன்னேன். இப்ப மார்னிங்ன்றதுனால தான் போயிருக்காரு. நேத்துனா 9 மணி, நமக்கு 9 மணி அவங்க ரொம்ப லேட் டைம். அதனால பெருசா யாரும் போக மாட்டாங்க அங்க. சோர்ஸ் இல்லைன்னாரு, அவரோட ஏரியால சோர்ஸ் இல்லைன்னு சொல்லி போட்டுனாரு. மாவீரன் ப்ரோ, நான் தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ சொன்னேன், நீங்க கேட்கலையா? தெரியல ப்ரோ, அப்ப ஆடியோ எனக்கு கேட்கல போல. ரெக்கார்டிங் கேட்டுறேன் நான். சரி ஓகே. என்னோட நான் ரிவ்யூ நீங்க சொல்லுங்க தலைவா. நான் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த கேரக்டர் செட் பண்ண விதம், சூர்யா கேரக்டர் ஆகட்டும், இல்லை வந்து ஜோஜி ஜார்ஜ் கேரக்டரு, அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ஜோஜி ஜார்ஜ் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல அவங்க கேரக்டரு, அது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ்லேயே செட் பண்ணி கரெக்டாக வந்து அந்த கனிமா சாங்ல தான் வந்து பிளாட் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மூவியோட பிளாட் ஓப்பன் பண்ணுவாங்க. சூப்பர் செட்டு, எல்லாமே சூப்பர். எனக்கு அந்த அந்த 15 மினிட்ஸ் நான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படத்துலயே. வந்து எனக்கு என்னன்னா சர்ப்ரைசிங்கா அதுல ரொம்ப இதா தெரிஞ்சது வந்து சந்தோஷ் நாராயணன் தான். ஏன்னா அவர் பெருசா நடிச்சு பார்த்தது இல்ல. இவ்வளவு பெரிய சிங்கிள் சீக்வன்ஸ் அவர் 2 இடத்துல வருவாரு. அது கரெக்டா பண்ணணும் வேற, இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து போகணுமா. ஆனா அதையும் வந்து அவர் சூப்பரா பண்ணி மேட்ச் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாவே வந்து நான் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுவும் இல்லாம அது அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு, படத்தோட லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த சாங் வச்ச இருக்குல்ல அந்த இது அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்ஸா இருந்துச்சு அந்த சாங் அந்த இடத்துல வச்சப்போ. அதெல்லாம் எனக்கு பிடிச்சது. பட் ஆனா சீனா எனக்கு ஒர்க் ஆகல. எனக்கு ஜெயராம் என்ட்ரிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே எனக்கு வந்து ஒரு ஓகேஷ் ஃபீல்ல தான் இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலாக பார்க்குறப்ப எனக்கு ஒரு டீசென்ட் ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் போயிட்டு ஒரு மாதிரி போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சூர்யாவோட கேரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பே ஓகே, இது எதோ வச்சு ஏதோ சொல்ல போகிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் அது பண்ணின விஷயம், செகண்ட் ஹாஃப்ல பண்ணின விஷயம் அது எனக்கு பெருசாக ஒர்க் ஆகல. கிளைமேக்ஸ்ல என்னதான் சனாவோட பிஜிஎம் நல்லா இருந்தாலும், ஸ்கோர் நல்லா இருந்தாலும், எனக்கு ஃபைட் சீக்வன்சஸ்லாம் ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன். பட் எனக்கு ஸ்டோரியா பிளாட்டா வந்து எனக்கு பெருசாக செகண்ட் ஹாஃப் வந்து ஒர்க் ஆகல. எனக்கு பிலோ ஆவரேஜாக தான் இருந்துச்சு படம். யாரும் பேசுறாங்களா இல்ல அமைதியா இருக்கா? இல்ல
ஒருவேளை மகான் நான் ஒரு மாதிரி செகண்ட் இரு. ஓடிடில வந்திருந்தா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களோன்ற ஃபீல் வந்துச்சு எனக்கு. ஆக்சுவலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், மகான் ம். வந்த டைம் ஓடிடி ரிலீஸ் டைம்ல வந்து எல்லாருமே சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? துருவ் விக்ரம் என்ட்ரிக்கு அப்புறம் வந்து படம் நல்லா இல்லைன்னு. ஈவன் நானும் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். இப்போ எல்லாருமே மகான் பாராட்டுறாங்க. பட் இன்னுமே எனக்கு வந்து நான் மகான் ஒரு தடவை தான் அந்த டைம் தான் பார்த்தேன். எனக்குமே வந்து துருவ் என்ட்ரி வரைக்கும் பிடிச்சிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த படம் ஒர்க் ஆகல. கார்த்திக் சுப்ராஜ் படத்துல. பட் ஆனா இப்ப எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க. இது ஓடிடி ரிலீஸ்ல தியேட்டர் ரிலீஸ் அந்த மாதிரி எனக்கு பிரிச்சு பார்க்க தெரியல ப்ரோ. இல்ல இது கண்டிப்பா தியேட்டர் ரிலீஸ் தான் ப்ரோ. ஏன்னா மகானுமே எல்லாருமே சொன்னது என்னன்னா தியேட்டர்ல வந்திருந்தா அது விக்ரம்க்கு பெரிய கம்பேக்கா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா ஸோ எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு என்னோட ஹன்ஸ் ஃபீல் வந்து தியேட்டர்ல வந்திருந்தா அந்த படமும் மேபி வந்து ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் தான் வந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடிடில ரிலீஸ் ஆனப்போ மிக்ஸ்டு ஒப்பீனியன்ஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் லேட்டர் தான் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் அப்புறம் தான் வந்து எல்லாருமே சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா, திடீர்னு கூட அதுல அந்த சாங் திடீர்னு ட்ரெண்ட் ஆச்சு மகான்ல, பயங்கரமா சனா போட்டது. ஆனா ஆல்பமா பாத்தீங்கன்னா மகானை விட இதுதான் ப்ரோ பெஸ்டா இருந்துச்சு. எனக்கு அது தெரிஞ்சு வேணா உண்மை. நிறைய சீன் வந்து நம்ம என்ஜாய் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் பிளஸ் அந்த சனாவோட பாட்டு எல்லாமே. இந்த ஓப்பனிங்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் அது சாங்ஸ் ரீச். கரெக்ட். ஏங்க நான் கனிமா பார்த்ததெல்லாம் சாங்கும் அந்த ஏன்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஜாலியா. அப்புறம் அந்த லென்த்தி ஷாட்ல இவர் நிறைய எலமெண்ட்ஸ் வச்சாங்கல்ல, அதுக்கு ரீசன் வந்து கண்டிப்பா அந்த டயர்ட்னஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சு சூர்யா ஃபேஸ்ல. அந்த கொஞ்சம் ஒரு சின்ன கேப் ரெஸ்ட் எடுக்க விடுறாங்க, அதனால தான் சந்தோஷ் நாராயண்லாம் உள்ள ஆட் பண்ணியிருந்தாங்க. இல்லைன்னா இவ்வளோ லென்த்தி ஷாட்டை தொடர்ந்தெல்லாம் ஆடி கண்டினியூ பண்ண முடியாது. அந்த ஃபைட்டு இதெல்லாம் மேட்ச் பண்ண நிறைய எலமெண்ட்ஸ் உள்ள சேர்த்துருந்தாங்க. அது ஒரே ரொம்ப ஆளை கஷ்டம் ப்ரோ. காட்ட முடியாது. கேமரா ஒர்க் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஏன்னா டிஃப்ரெண்ட் லொகேஷன் லைட்டும் செட் ஆகணும், லாஸ்ட்ல ஃபைட் சீக்வன்ஸ் அதுவும் கரெக்டா வரணும், அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு விஷயம் பண்ணணும். அதெல்லாம் ரொம்ப கேமரா ஒர்க்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன் ஆஃப் து அந்த எனக்கு சிங்கிள் தெரிஞ்சு ஷாட் ஃபுல்லா படத்திலே வந்து கேரக்டராவே அது வந்து இருந்தார் ஃபுல் தலைவா. ஒர்த்து. அந்த சிங்கிள் அந்த ஷாட் ஒரு ஃபுல்லா. சீனே ஒர்த்து. சொல்லுங்க. ஆமா ஆமா, நீங்க சொல்லுங்க. இல்ல அதான் அந்த ஒரு ஷாட் எனக்கு வந்து ரொம்ப ஒர்த்தா தோணுச்சு. சூர்யா படத்திலேயே நான் வந்து அயனுக்கு அப்புறம் இவ்வளவு என்ஜாய் பண்ணது அந்த ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இந்த படத்துல. நீங்க சொல்லுங்க ப்ரோ, விஷால் ப்ரோ. சாரி. இல்ல அந்த கேரக்டராவே இருந்தாருன்ற அந்த 15 மினிட்ஸ்ல கூட. ஏன்னா நம்ம லிரிக் வீடியோ விட்டப்ப ஏன் இவர் ஒரு மாதிரி ஆடுறாரு அப்படின்ட்டா, அதுக்கப்புறம் அவர் கேரக்டரே அப்படிதான் அப்படின்றது அந்த படத்துல அதெல்லாம் சூப்பரா இது பண்ணியிருந்தாங்க. இது சொல்லுங்க. சனா கூப்பிட்டோடனே ஒரு குத்தாட்டம் போட்டு திரும்ப அப்படியே அந்த முகத்துல ஒரு டிரான்சிஷன் காட்டுவார், அதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமா, செம்மையா இருந்துச்சு அது அப்படியே திரும்பிட்டு போறது. ஸ்பாயிலர் இல்ல, அது ஸ்பாயிலர்ல வரும் தான் நான் சொல்றேன். இல்லைன்னா ஸ்பாயிலர் டீட்டெயிலா பேசுவேன். ஓகேண்ணா, ஷுவர்ண்ணா. இல்ல உண்மையாலுமே சூர்யாவோட நடிப்பு அப்படின்னு கணக்கு பண்ணா ரொம்ப ரெப்ரெசிங்கா இருந்தது இந்த படம் தான். சூப்பரா இருந்துச்சு. வேற யாராவது பேசுறவங்க இருந்தா மைக் கொடுங்க ப்ரோ. சூர்யாவோட இப்ப ரிவ்யூ சொன்னவங்க எல்லாருமே சூர்யாவை பாராட்டிங்க, நான் தான் எதுவுமே சொல்ல. ஏன்னா அவன் ஃபேனுன்றதால நமக்கு அது அவர் எது பண்ணாலும் பிடிச்சிதான் இருக்க போகுது. அதனால நான் எதுவுமே சொல்ல. இல்ல மாவீரன், அதுக்கு தான் நான் உள்ளே வந்தேன். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்கறதுக்கு தான் உள்ளே வந்தேன் நான். சொல்லுங்க. சொல்லிட்டேன் ப்ரோ ஆல்ரெடி. ஆக்சுவலா அவர் படத்தை பத்தி பேசி முடிச்சிட்டாரு முன்னாடியே. ஸ்ரீனிவாசன் ப்ரோ, நீங்க பாத்துருப்பீங்க. மாவீரன் இன்னொரு வாட்டி சொல்லிருங்க. ட்ரெய்லர் டீகோட் பண்ணி ஒரு கதை சொன்னேனே, அது கரெக்டா இருந்துச்சா? அது கொஞ்சம் எப்படி எனக்கு கொஞ்சம் ஞாபகத்துக்கு வரலையே எனக்கு நீங்க சொன்னது. சரி, இப்ப ஒண்ணும் இல்ல, மாவீரன் உங்க ரிவ்யூவை திரும்ப சொல்லுங்க. அவ்வளவுதான். நானே வரதுட்டேன், கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதே கோர்வையா திரும்ப சொல்றேன். அட சும்மா ஒன்ஸ் மோர் ரிவ்யூ கேட்கறாருங்க மாவீரன். இன்னைக்கு சொன்னீங்களா, திருப்பி சொல்லுங்க, மீண்டும் கூறுங்க ப்ரோ. எனக்கு வந்து ஓகே தான் ப்ரோ. நான் என்ன எதிர்பார்த்த போனோம் அது நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். இது கார்த்திக் சுப்புராஜோட தி பெஸ்டான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் டாப் 5ல இது ஒன்று எனக்கு ஒரு 3rd பிளேஸ் மாதிரி கொடுக்கலாம். அதோட இந்த வருஷத்தில் எனக்கு டாப் 3ல இந்த படம் இருக்குது. நான் தேட்டரில் பார்த்த படங்களை ரொம்ப என்ஜாய் பண்ண படங்களை எனக்கு படம் ஓகே தான், சூப்பர். நான் என்ன எதிர்பார்த்து போனோம் அதை அடைஞ்சு வந்துட்டேன். ஆஸ் அ சினிமா ஃபேனாக எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சி. அண்ட் கார்த்திக் சுப்புராஜ் அவரோட சிக்னல் ஸ்டைலில் ஒரு கிளைமேக்ஸ், அந்த இறைவீரெல்லாம் ஒரு விஷயத்தை எனக்கு ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அந்த காத்து அவர் யார் ஜிகர்தண்டால பாவி சிமா கேரக்டர் ஒன்று ஃபீல் பண்ணல, அந்த எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி. இது அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு கிளைமேக்ஸ். எனக்கு இந்த கிளைமேக்ஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இன்ட்ரோல் சீனும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒன்று பண்ணுவார் இன்ட்ரோல், அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த மாதிரி டச்சிங்கான சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திரும்ப கார்த்திக் சுப்புராஜ் யாருக்காகவும் மாறாம
இப்போ இதுதான் ட்ரெண்டு, இதுதான் இதுன்னு அவர் மாறாம அவர் ஜோன்ல ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார் தனியா. இதே மாதிரி அவர் பண்ணணும். அதுக்கு படம் கமர்ஷியலா சக்சஸ் ஆகணும். ஏன்னா கெத்தா சொல்லிட்டு இருந்தார் இப்போ ஒரு இன்டர்வியூல கூட, அதெல்லாம் பண்றதுக்கு தான் அந்தந்த டேரக்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க நான் எதுக்கு பண்ணணும், நான் என்னோட ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்ல நான் ஒன்று பண்ணிட்டு போறேன்ற மாதிரி சொன்னாரு. அதே கெத்தோட அவர் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய படம் பண்ணணும்னா அதுக்கு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்லயும் சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி படம் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்குறேன், மற்றவங்க மாதிரி கமர்ஷியல் ரூட் எடுக்காம. ஆயிரம் ப்ரோ, எனக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு சின்ன கேள்வி. கேளுங்க ப்ரோ. கார்த்திக் சுப்ராஜ் வந்து சொல்லியிருந்தார்ல இந்த மாதிரி இன்டர்வியூல வந்து, இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு, ஆனா வந்து கொஞ்சம் டோன் டவுன் பண்ணி ஐ மீன் ரொம்ப சாதாரண மனுஷன் கேரக்டர் மாதிரி கொண்டு போலாம். வல்னரபிளா? அதான் அந்த வேர்டு எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண கரெக்டா வரல, அதனால. வல்னரபிள். ஸோ அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பவர்ஃபுல்லா கொண்டு போயிருந்தா இன்னும் ஒர்க் ஆயிருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்பயே எனக்கு இது பயங்கர பவர்ஃபுல்லா தான், த ஒன் அப்படிங்கிறப்பே பவர்ஃபுல் வந்துருச்சுல ப்ரோ. எனக்கு இப்பயே அந்த கேரக்டர் பயங்கர பவர்ஃபுல்லா தான் தோணுச்சு. இல்ல அது இதை விட இன்னும் இருந்தா இதை விட அதிகமா இருந்திருக்கு தானே ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ல சொன்னாரு, அப்ப சொல்றேன். எனக்கு தெரியல மேபி, ஆனா எனக்கு இந்த மீட்டர் கரெக்டா தோணுச்சு இந்த கதைக்கு. இதை விட ரொம்ப நாள் தெலுங்கு பட ஸ்டைல்ல போயிருக்கும், கேஜிஎஃப் ஸ்டைல்ல. இதுவே கிட்டத்தட்ட செகண்ட் ஆஃப் கேஜிஎஃப் ஜோன்ல தான் இருந்துச்சு, கேஜிஎஃப் 1 ஜோன்ல. ஓகே ஓகே ப்ரோ. சரி, ரெட்ரோ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பேசிடலாம். அந்த படம் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அதையும் சொல்லிடுங்க அப்படியே. ஆமா, அதை பத்தியும் பேசணும். நம்ம அதை ரிவ்யூ சொல்லுவோம். ரெட்ரோ முடிட்டு முத்து வந்திருக்கிறாரு, ரொம்ப நாள் கழிச்சு. வேல்பாரியோட போனவர் தான், இப்ப அடுத்து பாரி வேலோட வந்திருக்கிறாரு. பிரகாஷ்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், சொல்லுங்க. எனக்கு மீண்டும் ஒரு முறை பாரி. ஆமாண்ணா, பாரி பேர் பார்த்தாலே உள்ள வந்துடலாம். எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிட்டு, ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போரும் எனக்கு அடிக்கல. அப்படியே கதையோட அது லேசா போனாலுமே அது கொஞ்சம் வேகமா போகும்போதும் பிடிச்சது, கொஞ்சம் ஸ்லோவாகும் போதும் பிடிச்சது, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. கரெக்டா அந்த லவ், லாஃபர், வார், அப்புறம் அந்த த ஒன், அதெல்லாமே கொண்டு போறது எல்லாமே சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அந்த கதையை அப்படியே சொல்ற மாதிரியே, என்ன சொல்ற, எழுதுனா படிப்போம் இல்லையா, அந்த மாதிரியே கொண்டு போயிருது. அங்கங்க அந்த நான் லீனியர் அது கொஞ்சம் வச்சிருந்தாங்க, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அப்புறம் சூர்யா வந்து இந்த படத்துல நீங்க சொன்ன மாதிரி ஃபுல்லாவே ரெஃப்ரெஷிங்கா தான் இருந்தாப்புல. ஒரு ஸ்வாக் இருந்துட்டே இருந்தது மனுஷனுக்கு. அந்த ஒரு ஃபுல்லாவே மாசு, அதாவது இப்ப பரணி கூட சொன்னாப்புல இதை விட மாசா இருந்தா எப்படி, ஆனா மனுஷன் வந்து நின்னாலே மாசா தான் இருக்கு. அந்த மாதிரிதான் அவரை காட்டியிருக்காங்க. அந்த கேரக்டர் ரோல் அப்படி அதுதான் பண்ணியிருக்காங்க. அதை விட இதுல இங்க ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, யாரோ கார்த்திக் சுப்ராஜுக்கு ஃப்ரேம் மாசா வைக்க தெரியாதுன்னு. ஆனா படம் ஃபுல்லாவே அவன் மாசா தான் இருக்கு. அதுவும் செகண்ட் நல்ல ஹாஃப்ல வேலை இதை பாத்தீங்கன்னா யாராவது போட்ல. பேசணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல வேலை பேசுனீங்க, நன்றி. இல்ல தலைவா, அது அவர் வர்ற க்ளோஸ் அப் ஷாட் ஆகட்டும், இல்லாட்டி அந்த சில் அவுட், என்ன சொல்றது, அந்த இன்ட்ரோல ஒரு சில் அவுட் ஃபைட் இருக்கு, அதுவே என்ன மாசா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு அவருக்கு வர்ற சீன்ஸ் எல்லாமே செம மாசா தான் கொடுத்துருந்தாங்க. பூஜாவும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா சூர்யா பூஜா பேரே செமையா இருந்துச்சு. பூஜாவுக்கு பெருசா மேக்கப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்சோ அவங்க சேரையில பார்க்கும்போது அது ஒரு நம்மளுக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு நினைச்ச ஒரு டான்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாமே பார்க்கறதுக்கு அடைய இந்த சூர்யாவெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு சிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் இல்லையா, அந்த ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இன்னும் சொல்றதுன்னா ஸ்பாய்லர் தான் சொல்லணும். மற்றபடி படம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகுங்கிறாங்க, ஆனா நல்லா தான் இருக்கு. அந்த ஸ்டோரியோட நம்ம அது கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா படம் சூப்பராகவே இருக்கு, எந்த ஒரு லேகும் இருக்காது. தென் வேற என்ன, அது மொத்தம் படம் எனக்கு ஃபுல்லாவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு பாசிட்டிவா சொல்லலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். பாரிவேல் கண்ணன் எனக்கு தெரிஞ்ச 100 மார்க் தான். சூப்பர் சூப்பர் தலைவா. ஏங்க யாருக்காவது ஸ்ட்ரேயா சாங் ஒர்க் ஆச்சா? எனக்கு ஒர்க் ஆகலங்க பெருசா. அது நான் சொல்லணும்னு நினைச்சேன். நல்லா தானே இருந்துச்சு. பாடி ஷோ பண்ணல கார்த்திக் சுப்ராஜ், தொப்புல கூட கட்டல. ஆமா, அதெல்லாம் எதுவுமே அவர் பண்ணல. அந்த பாட்டு உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சதா? எனக்கு அந்த இல்ல ஆக்சுவலா அது ஸ்பாயிலர் பேசுறதுக்கு பேசலாம்னு பார்த்தோம். நம்ம செகண்ட் ஹாஃப்ல லேக் இருக்குன்னு சொன்னோம்ல, அதுல அதுல ஒன் ஆஃப் இது. ஏன்னா படத்துக்கு அது தேவையில்லை, அந்த பாட்டும் நல்லா இல்லை, அந்த பாட்டு விஷுவலும் நல்லா இல்லை.
எதுவுமே நல்லா இல்ல. அது சும்மா ஜஸ்ட் அந்த பாட்டு மட்டும் ஸ்கிப் பண்ணினாலும் பிரச்சனையே இல்ல, அவ்வளவுதான். ஆனா அது முடிச்சுட்டு தானே அவன் போறாப்ல, அவரு மப்பாய் போயிடுறாப்ல கடல்ல, அவங்க இன்னொரு அந்த கேங். பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு தேவையில்லைங்கிற நானு. ஆனா பாட்டு அது ஸ்ரேயா தேவையில்ல, எதுவுமே தேவையில்லைங்கிற மாதிரி. ஆனா என்னன்னா பாட்டு நல்லா, ஒரு நல்ல பாட்டு போட்டு நல்லா. ஏன்னா இந்த படத்துலயே வந்து எல்லா பாட்டும் செம்ம. இந்த படத்துலயே ஒரு பாட்டு கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு, அந்த ஒரு பாட்டு தான். அந்த வில்லனுக்கு ஃபர்ஸ்ட் சூர்யாவை மீட் பண்ண போறப்ப ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு சந்தோஷ் நாராயண். அப்பா செம்மையா இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிட்டு அதுவும் செம்ம மாசா இருந்தது. இல்லங்க, நீங்க எல்லாமே ஸ்பாயிலர் வரீங்க மொத்தமா ஸ்பாயிலர் வரீங்க. படத்துல பெஸ்ட் சீன்ஸ் எதுன்னு பேசுவோம். அந்த ஒரு போர்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் என்னடா செகண்ட் ஹாஃப்லாம் மொக்கனாங்களே, இந்த இதெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு தான். யாரும் மொக்கனே சொல்லலைங்க ப்ரோ, கம்பேர் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அது விட்டுருங்க, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இந்த இடத்துல சீன் இருக்குல்ல, அந்த சீனே அதை வந்து டெவலப் பண்ண விதமே செம்மையா இருக்கும், மொரட்டு மாசா இருக்கும். பின்னாடி அந்த மேஜிக் பண்ணும்போது நிற்கிறது, அது ஃப்ரேம் எல்லாமே படத்துல ஃப்ரேம்ஸ் பயங்கரமா இருக்கும். அது சொல்லுவோம், ஸ்பாயிலர்ல பேசுவோம். ஆமா, அந்த மித்தலாஜிக்கல் கனெக்ட் அதுவுமே எனக்கு நல்லா தான் இருந்துச்சு பார்க்கும்போது. படத்தோட அந்த கதையோட அதான் சினிமானா எந்த ஒரு லாஜிக்கும் பார்க்காம போய் என்ஜாய் பண்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல போனா படம் ஃபுல்லாவே செம்மையா இருந்துச்சு. ஜோஜு ஒய்ஃப் குபீரா இருந்தாங்க. யார் மாணி அப்படின்ட்டு இருந்தது எனக்கு. அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஒரு மேட்டர் அது நம்ம இல்ல பரணி இல்ல, அது கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்பாயிலர் வரும். ஏன்னா அதுல அந்த கேள்வியிலே ஒரு ஸ்பாயிலர் இருக்கு. எல்லாமே ஓகேவா, கண்ணி வெடியா இருக்கு. இல்ல விஷால் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா நீங்க நம்ம அதுவும் ஒரு ஸ்பாயிலர். ஓகேவா, ஓகே இப்ப புரியுது. நான் வேற மாதிரி சாரி. ஓகே இப்ப புரியுது இல்ல. ஏன்னா வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. நான் எனக்கு படத்துல ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப ரொம்ப சர்ப்ரைஸ். அதெல்லாம் அதை நம்ம இது பண்ண வேணாம். சந்தியான்னு ஒருத்தர் பேச வராரு. சரி, எல்லாரும் இது பேசிட்டீங்கன்னா வாங்க டூரிஸ்ட் ஃபேமிலி பத்தி பேசுவோம். 2 பேர் வந்திருக்காங்க தலைவா. சந்தியா ப்ரோ, சாரி ப்ரோ, பேர் சரியா படிக்க தெரியல. தலைவா நீங்க சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க தலைவா, பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன் பிரதர். இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்துட்டேன், நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததுதான், அவரு ஜேர்னல் ஷூட் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. அது சூர்யா படமா எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தோம், நல்லா இருந்தது. எனக்கு அந்த வில்ல இன்னைக்கா பிரதர், நான் வந்து இப்ப ஊருக்கு வந்து என் ஒய்ஃபோட ஊருக்கு வந்திருக்கேன் பிரதர், பட்டுக்கோட்டை. சூப்பர். ஓகே, அங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு அதான் அந்த ஒரு வில்லன் இது கொஞ்சம் சரியா இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வில்லனோட எலிவேஷனும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, மற்றபடி எல்லாம் ஓகே தான். சூர்யா பேர் என்னன்னா அந்த அவர் நேம் என்ன? ஒரிஜினல் நேம் வித்து. அதாவது அந்த இதுல வரவர் தானே சொல்றீங்க? சத்தானி ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ்ல அவர் பேர் வித்து. அதுக்கு ஆமா, அது எல்லாமே ஸ்பாயிலர்ல பேசுவோம், வேணாம். இல்ல அவர் தான் நடிச்சிருக்காருன்னே தெரியல எனக்கு சுத்தமா. ஓகே அதுல அவரு கொஞ்சம் லுக் ஒரு மாதிரி தானே இருக்கும் அவருக்கு. இல்ல அதுல அவர் மூஞ்சி அவ்வளவு பதிஞ்சுது, அவ்வளவு கேரக்டர் இப்பயும் ஞாபகம் இருக்கு அவரு சொல்றது பண்றதெல்லாம். சொல்றீங்களா? கடைசியா சிகரெட் குடிச்சிட்டு வந்தாலும் பண்ணுவாரு அந்த இது பண்றது முடியாது, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. இப்ப இதுல சுத்தமா ஞாபகமே இல்ல. ஏன் அப்படி இருக்கு? மேபி பிரகாஷ் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் மேபி ஏதாச்சும் புரியலாம். டீடைல்டா இருந்தது படம், டீடைல்டா இருந்தது, எதுலயும் அது இதுன்னு இல்லாம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிட்டாப்ல, அது வரைக்கும் ஓகே. மனோஜ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. பிரகாஷ் பிரதர், ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணும். பிரகாஷ் பிரதர் அண்ணே, கிரிக்கெட்டா? இல்ல இருக்கு, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, சொல்லணும் கேப்பி சொல்லுங்க. சரி, இல்ல நீ இன்னைக்கு கூட ஒரு ட்வீட் சம்பந்தமா போட்டுட்டு நான் டெலிட் பண்ணேன்னு பேசுனீங்களே, உங்களோட இன்னொரு ட்வீட் இருக்கு, அதை கேட்கணும்னு நினைச்சேன். அது வன்மத்தினாலும் கேட்கல, பட் எனக்கு ஏன் அது அப்படி இருந்துச்சுன்னு கேட்கறது. அந்த சுந்தர்சி சொன்னார்னு ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ரீசெண்டா ஆமா, சுந்தர் சி 500 கோடி 1000 கோடி கலெக்ஷன் பொய்ன்னு சொல்லி ஒரு நியூஸ் கார்டு போட்டுருந்தாங்க. நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருந்தேன், அவ்வளவுதான். ஆமா ஷேர் பண்ணிருந்தீங்கல்ல, அதுல ஒரு ஸ்மைலி வேற போட்டிருந்தீங்க. அது எதனால அப்படி போட்டீங்கன்னு தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு இல்லை. ஏன்னா தமிழ் சினிமால இருக்கிறதே 2-3 படம் தான் அப்படி இருக்கு.
ஃபைனல் டச் பண்ணி அதை தகுதியை குறைக்கிற மாதிரி அவர் அப்படி சொல்லியிருக்காரு. அவரே அப்படி சொன்னாரு. அதை சொன்னது நீங்க சிரிச்சிட்டு இருக்க மாதிரி போட்டிருக்கீங்களே. நீங்க சினிமா ஃபீல்ட்ல இருக்கீங்க. இப்ப நீங்க நான் என்ன நினைக்கிறது, நீங்க வந்து அதை ஆமோதிக்கிற மாதிரி எடுத்துக்கிறதா, இல்ல அவர் சொல்றது பொய் அவரையும் அப்படி பண்றாரு அதை பார்த்து சிரிக்கிறீங்களா, எதனால அப்படி போட்டிருந்தீங்க? ஜஸ்ட் நியூஸை ஷேர் பண்றோம் அவ்வளவுதான். கமல் ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு இல்லங்க, தெரியுங்களா? அது ஜஸ்ட் ஷேர் பண்றதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லங்க, கோட் பண்ணி போறது வித்தியாசம் இல்ல. அதான் சொல்றேன், ரீபோஸ்ட் பண்ணல இல்ல நீங்க. சொல்றேன் சொல்லுங்க. இருங்க சொல்றேன், நீங்க கேள்வி கேட்டீங்க நான் சொல்றேன். இப்ப இவர் கமல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பாரு. எப்படின்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, தமிழ் சினிமால இந்த 100 கோடி 100 கோடி 100 கோடி வசூல் சொல்றாங்க. ஆக்சுவல் 100 கோடிங்கிறது ஒன்று வரவே கிடையாது. அப்படிங்கிறது 100 கோடிங்கிறது மிகப்பெரிய நம்பர். அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நான் உடனே மருதநாயக பட்ஜெட்டே எடுத்துருவேன், மருதநாயக படம் போட்டு எடுத்துடலாம். அப்படி ஒரு பட்ஜெட்டுங்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு அவரு. அது மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப சுந்தர்சி சொல்றாரு 500 கோடி 1000 கோடிங்கிறது பிசினஸ்க்காக யூஸ் பண்றாங்கிறாரு. ஓகேங்களா, பிசினஸ்க்காக யூஸ் பண்றாங்கிறாரு. அது வந்து அவர் சொல்றதை ஷேர் பண்றோம் அவ்வளவுதான். அது ஆடியன்ஸ் வந்து நீங்க அது உண்மையா பொய்யா என்னங்கிறதெல்லாம் ஆடியன்ஸ் பாத்துக்கணும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அது அந்த அந்த அவர் சொல்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஜிபிஓ கலெக்ஷன் போஸ்டர் போட்டிருந்தாங்க. அதை பத்தி ஷேர் அதுக்காக ஷேர் பண்ணினோமா? கிடையாது. இல்ல பிரதர், அவர் சொல்லியிருக்காரு அதுக்காக ஷேர் பண்ணோமா? அதுவும் கிடையாது. நம்ம என்னன்னா அவர் சொல்றதை ஜஸ்ட் ஷேர் பண்றோம். இல்ல அது கரெக்ட் பிரதர். சொன்னதை ரீபோஸ்ட் பண்ணிருந்தா ஓகே. நீங்க அதுல ஒரு 4 லைன் எழுதி ஸ்மைலி சிம்பிள் எல்லாம் போட்டிருந்தீங்க பல்லு தெரியற மாதிரி. அதுக்காக தான் நான் கேட்கிறேன். நீங்க ரீபோஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது வேற. ஜஸ்ட் ஷேர் பண்றேன் அவ்வளவுதான். விடுங்க, நீங்க திரும்ப அதை ஜஸ்ட் ஷேர்னு சொல்றீங்க. அதனால ஒரு லைன் எழுதி ஸ்மைலி வேற போடுறீங்கல்ல, அதனாலதான் கேட்கிறேன். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அதுல எதுவுமே எழுதலையா, ஜஸ்ட் ஸ்மைலி மட்டும் தான் போட்டிருந்தேன். சரி, ஓகே பிரதர், ஓகே ஓகே. பரணி டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்துருங்க. யாரும் வேற யாரும் இது பேசுறாங்களா? இங்க அழகானமே பரணி ஒரு மேல இழுங்க, மேல இழுத்துட்டு அப்படியே சரி அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு வந்துருங்க. ஓகே ஓகே, அங்க ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வாங்க. மூணு படமும் பார்த்த ஒரே ஆள் நீங்க தான். நான் 3 நைட் தான் போறேன். ஆமா ப்ரோ, ஏன்னா ஒரு படம் முன்னாடியே பார்த்துட்டனால ஈஸியா இருந்தது 2 படம் பார்க்க. இல்லங்க தெளிவா தானே யாருக்கு விட்டு கேக்குது? ப்ரோ தெளிவா கேட்க சொல்லுங்க. 3 படத்தையும் சொல்லிருங்க. நீங்க அப்படியே ஒரே ஃப்ளோல அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி நாங்க பேசுறோம். நீங்க 3 படத்தையும் பேசிடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி டூரிஸ்ட் ஃபேமிலி பேசிட்டேன், சொல்லிட்டேன் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னு. நெக்ஸ்ட் மார்னிங் ரெட்ரோ பார்த்தேன். ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஹிட் 3 பார்த்தேன். ரெட்ரோ வந்து எப்படி சொல்றது, பாஸ்ட் எனக்கு வந்து நான் இப்போ மெயினாக வந்து எனக்கு ஒர்க் அவுட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்லிக்கிறேன். அது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு இது. மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்ன்றதுலாம் நான் இன்னும், ஏன்னா ஸ்பேஸ் இப்போ தான் ஜாயின் பண்ணேன். எல்லாரும் ஆல்மோஸ்ட் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெட்ரோ பற்றி. சூர்யா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவரோட அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்டன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அந்த ஓப்பனிங்கே வந்து எனக்கு வந்து அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ், அதான் நான் எதுவும் சொல்ல விரும்பல, இது ஸ்பாய்லர் வேணாம். அது பண்ண விதம், அந்த இது வந்து டைட்டில் கார்டு பண்ண விதம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கனிமா சீக்வன்ஸ் அது 15 மினிட்ஸ் சிங்கிள் ஷாட்னு ஆல்மோஸ்ட் அவங்க காமிக்லேயே சொல்லிட்டாங்க. அதெல்லாமே வந்து படத்துக்கு வந்து பயங்கர இதுவா போச்சு. அப்புறம் வந்து படத்தோட இது வந்துட்டு வேற டோட்டலாவே வேற டைமென்ஷன்ல படம் போச்சு. மேபி ஒரு சில பார்ட் வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அது இதுவா இல்லாம எனக்கு கனெக்ட் பெருசா ஆகல. ஆனா டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து அவங்க அதை திரும்பி புல் பண்ணி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சந்தோஷ் நாராயண் மியூசிக் வந்து சொல்லி ஆகணும், சரியான ஒரு பிஜிஎம். அவரு நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அது 1-2 நேரம் பரவாயில்ல, பல விதத்துல பல பிஜிஎம், ஒரு சீனுக்குமே வந்து அவரோட பிஜிஎம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கலா ரொம்பவே இதுவா இருந்தது. அதே சேம் டைம் வந்து படமாவே பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜேர்னல். ஆக்சுவலா இது எல்லாருக்குமே வந்து இது செட் ஆகுமா அப்படின்றது தான் வந்து என்னோட இது. ஏன்னா
புது ஒரு அட்டன் பண்ணியிருக்காங்க. இது இது இந்த கைண்ட் ஆஃப் ஜேர்னர் வந்து பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து பயங்கரமா வந்து இது பண்ணும். ஃபேன்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான ஒரு இது வச்சிருக்காங்க, ஃபேன் மூமெண்ட்லாம் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஸ்பாய்லரா நம்ம பேசும்போது டீட்டெயிலா நம்ம வந்து பேசிக்கலாம் இந்த படத்தை பத்தி. என்னோட இதுல இருந்து ஹிட் 3 அதுக்கு ஒரே வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தம் தெரிக்க தெரிக்க வந்து எடுத்திருக்காங்க ஒரு படத்தை. இது சமீபமா நம்ம பார்த்திருப்போம் கில்லு, மார்க்கோ, அந்த வரிசையில இதுவுமே வந்து ரத்தம் பயங்கரமா தெரிக்க தெரிக்க எடுத்திருக்காங்க. நானியோட ஸ்டன்ஸ்லாம் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது இந்த படத்துல. வந்து ஆக்ஷன் லவ்வர்ஸ் எல்லாருமே தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படமும் வந்து ரொம்பவே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் லவர்ஸ்க்கு. பட் ஆனால் ஃபேமிலியோட 18+ன்றதுனால வந்து ஏ-ரேட்டட், அதனால வந்து குழந்தைங்களோட ஃபேமிலியோட போய் பார்க்க முடியுமான்னு தெரியல. சில பேர் வந்து பிளட் ரொம்ப அதிகமாக பார்த்தா அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்களுக்கு எப்படி ரெக்கமெண்டடான்னு தெரியல. பட் ஆனால் நல்ல ஒரு இது மொரோவர் இட் 1-2 வந்து த்ரில், ஆக்சுவலாக அந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டைப்ல போவாங்க. இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் தான் அதிகம் இன்வெஸ்டிகேஷனை விட. எங்க யாராவது பேசுறீங்களா? இல்ல ப்ரோ. பிரகாஷ் ப்ரோ, நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லுங்க, பார்த்தவங்க சொல்லுங்க. நான் சொல்றேன். நான் வந்துட்டு ரெட்ரோ பார்த்துட்டு பேக் டு பேக் காலைல எனக்கு நிறைய ஒர்க் இருந்துச்சு. சரி, எனக்கு ரெட்ரோ பார்க்குறப்ப ரொம்ப டயர்டா இருந்தேன். சரி வேணாம், இப்போ பார்க்க வேணாம், டூரிஸ்ட் ஃபேமிலி போனால் தூங்கிடுவோன்ற மைண்ட் செட்டில் தான் போனேன். ஆனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தியேட்டரில் சிரித்தேன். நல்ல எமோஷ்னல் மூமெண்ட்ஸுக்கு கண் கலங்குச்சு. ரொம்ப ஹோல்சமாக ஒரு ராதாமோகன் படம் பார்த்த ஒரு ஃபீல். ஒரு ராதாமோகனோட ப்ரைம் டைம், அது அபியும் நானும், மொழி, அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு ஃபீலு. சசிகுமாரோடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த படம் இப்போ நிறைய படங்களுக்கு, சில படங்களுக்கு தான் எல்லாமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான கேட்டகரியில் வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய படம் ரெட்ரோ வருது, ஹாலிடே. நான் போன ஷோ, ஃபர்ஸ்ட் ஷோ மதுரையில் ஹவுஸ்ஃபுல், ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி சிரிச்சு ரொம்ப கொண்டாடி அந்த படத்தை பார்த்தாங்க. அதில் ஒரு சின்ன பையன் வரான், அந்த பையன் பிரிச்சுட்டாங்க. அவன் வந்துட்டு அந்த பையன் பயங்கரமான வேலைகள்லாம் பார்த்துருக்கான். அது எதுவுமே நான் சொல்ல விரும்பல. இந்த படம் நான் ஷுவராக சொல்லுவேன், இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக யாரும் தேட்டரில் மிஸ் பண்ணாதீங்க. இது நீங்கள் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஒர்த்தான படம். இந்த வருஷம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ். குறிப்பாக அவரோட ஃபர்ஸ்ட் படம் இது. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டாரு. நிறைய அழகான மூமெண்ட்ஸு, ரொம்ப பெருசா அவரு, ஏன்னா இந்த படத்தை ரொம்ப சீரியஸா அவர் கொண்டு போயிருக்கலாம். அவர் அந்த ஜோன்லயே இல்லை. அதை ரொம்ப லைட் ஹார்ட்டடா எடுத்துட்டு போனது, அதை பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு ஆக்சுவலா எல்லாருமே நல்லவங்க மாதிரி இருந்தாங்க படத்துல. ஒரு விக்ரமன் சார் படம், ராதாமோகன் சார் படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹியூமர் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆயிருக்கு. மியூசிக்குமே அதுக்கு ரொம்ப பக்கபலமா இருந்திருக்கு. இந்த வருஷத்துல வந்து தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் டூரிஸ்ட் ஃபேமிலி எனக்கு. மற்றவங்க சொல்லுங்க பார்த்தவங்க. எனக்கு தெரிஞ்ச அடுத்த பிரகாஷ் தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. சாரி ப்ரோ, சொல்லுங்க. ஆமா ப்ரோ, நான் நேற்றே பார்த்துட்டேன். நேற்று நைட்டு ப்ரீமியர் ஷோ இருந்துச்சு. ஸோ கேரளாவில் ப்ரீமியர் ஷோ போட்டாங்க ப்ரெசன்ட் மீடியாஸ்க்கு. ஸோ அதனால வந்துட்டு பார்க்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுனால போய் பார்த்தேன். என்ன சொல்ல, இப்படி ஒரு ஃப்ரெஷ் பிளாட்ல எடுத்து அதில் ஒரு பாசிட்டிவாக ஒரு ஃபுல் பாசிட்டிவ் ஃபீல் குட் ஃபிலிம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கதை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மாதிரி செட்டப் பண்ணி அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த கிட் ஆக்டர் இப்போ சொன்னார்ல விஷால் ப்ரோ, அவர் பேர் கமலேஷ். அவர் வர சீன் எல்லாமே, அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே அந்த ஒரு காமெடிஸ் எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி, செகண்ட் ஹாஃப்ல ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கு. ஒரு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு 15 மினிட்ஸ் போகும், ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ்ல. அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி. ஷான் ரோல்டன் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய பேக் போன்.
ஏன்னா ஒரு சிம்பிளான சீனையும் வந்து அவரோட மியூசிக்ல வந்து அப்படியே எலிவேட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருந்தாரு. அது எனக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இல்லை சாங்ஸா இருக்கட்டும். இதுல வந்து அந்த ஃபர்ஸ்ட் 10 minutes இருக்கும், அது ட்ரெய்லர்லயே பார்த்துருப்பீங்க. அதுல வந்து அங்கதான் வந்து கதை ஆரம்பிக்கும். பட் அங்க ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கு, அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அஹ் அது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து நிறைய இது குட்டி குட்டி ரெஃபரன்சஸ், அந்த தளபதி பட ரெஃபரன்சஸ் அது கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஓல்ட் சாங் பிளேஸ்மெண்ட்ஸுமே வந்து நல்லா பிளெண்ட் ஆகி போயிருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு சிம்பிளா போயிட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு ஒரு என்டர்டெயினான ஒரு ஃபிலிமா இருந்துச்சு. எங்கேயும் பெருசா வந்து போர் அடிக்கல. எனக்கு ஒரு 2 சீன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆல்மோஸ்ட் தர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. மற்றபடி எனக்கு பெருசா எங்கேயும் வந்து போர்லாம் அடிக்கல. ஃபைனல் ஆக்டுமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். இந்த ஓணம் மேட்ரு பரணி ப்ரோ தியேட்டர்ல 2 நிமிஷம் சிரிச்சிட்டு இருந்தான் ப்ரோ. ஐயோ என்னால முடியல. சரி சரி சரி, சூப்பர் சூப்பர் சூப்பர். எனக்கு அதை விட செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. அப்படியா? எந்த போனே சரி, நம்ம சொல்லிடுவோம். அண்ணா பேசாம என்ன தயவு செஞ்சு. ஐயோ அதுல ஒரு காஸ்டியூம் வேற ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பாருங்க தியேட்டர்ல. கடவுளே எப்படி யோசிச்சாருன்னு தெரியல. பிரகாஷ் அண்ணா நீங்க சொல்லுங்கண்ணா. இல்ல, நான் சொல்ல ஒரு சில பாயிண்ட்ஸை வந்து விசால் ப்ரோ சொல்லிட்டாரு. மீதி சிலதை பரணி சொல்லிட்டாரு. ஆனால் நான் சொல்றது வந்து எப்படின்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 வார்த்தை. ஒன்று வந்து சில படங்கள் வந்து இந்த முன்கூட்டியே ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா நமக்கு ஓவர் ஹைப் ஆகி அது மேட்ச் ஆகாது. பெரும்பாலும் மேட்ச் ஆகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். சில படங்கள் தான் வந்து மற்றவங்க சொல்ற எல்லா ரிவ்யூஸும் பாசிட்டிவ், இவ்வளோ பாசிட்டிவ் சொல்றாங்களே அதுக்கு தகுதியா அப்படின்னு சில படங்கள் தான் மேட்ச் ஆகும். அப்படி வந்து எல்லாரும் பாசிட்டிவா சொல்றாங்க அப்படின்னா ரொம்ப ஓவர் ஹைப் சொல்றாங்கிற மாதிரி தான் இருக்கும் சில பெரும்பாலான படங்கள். ஒரு சில படங்கள் தான் மேட்ச் ஆகும். இந்த படம் வந்து மேட்ச் ஆகிருக்கு, நல்லா இருந்துச்சு படம். வந்து முதல் விஷயம், படம் வந்து உண்மையிலே ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை நான் ஒரு ரிவ்யூலேயே சொன்னேன், இந்த அபியும் நானும் மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவி படம். சில இடங்களுக்கு காமெடி வரும், சில இடங்கள்ல எமோஷன்ஸ் இருக்கும். அது ரெண்டையும் மாறி மாறி மிக்ஸ் பண்றது இருக்குல்ல, அது வந்து மிகச்சிறந்த ஒரு ரைட்டரால பண்ண முடியும். ஆனால் ஒரு 25 வயசு பையன் வந்து சூப்பராக அதை வந்து ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாருங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். சசிகுமார் அவரோட அயோத்திக்கு அப்புறம் இந்த படம் தான் வந்து ஃபுல் பாசிட்டிவ் படமாக படிச்சுக்கிறாரு. இதே மாதிரி தொடர்ச்சியாக கதைகளை அவர் தேர்ந்தெடுத்து நடிக்கிறது தான் நல்லது. அவருக்குமே நல்லா இருந்துச்சு. அவரை பார்க்குறதுக்கு பர்ஃபார்மன்ஸும் செம்மையாக பண்ணியிருந்தாரு. இன்னொன்று, நம்ம ரெட்ரோலையும் இதுலேயும் உள்ள மிகப்பெரிய ஒற்றுமைனா, ரெண்டுலேயுமே மியூசிக் டைரக்டர் தான் 2வது ஹீரோ. இதுலேயும் ஷான் ரோல்டன் வந்து பிஜிஎம்மாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம் செம்ம. அதுக்கப்புறம் வந்து சசிகுமாருக்கு அப்புறம் வந்து அந்த சின்ன பையன், அதாவது பெரிய பையன் வந்து ஆவேசம் அடித்த பையன் வந்து பர்ஃபார்ம் பண்ணாலும் ஓரளவுக்கு. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த சின்ன பையன் தான் வந்து அலப்பற பண்ணிட்டான் படத்தில். அவன் தான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ். எமோஷன்ஸ்லாம் நம்ம சீன்ஸ் கனெக்ட் ஆகிச்சுட்டிங்கன்னா இந்த படம் நம்ம வந்து கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆயிரும். அப்படி இந்த படம் வந்து எல்லாத்துக்கும் கூட கனெக்ட் பண்ணி கூட ஒரு படம். இந்த லைட் ஹார்ட்டட் ஃபீல் குட் ட்ராமான்னு சொல்லுவோம், அது வந்து இந்த படம் கண்டிப்பாக ஃபீல் குட் என்டர்டெயினே சொல்லலாம். இந்த படம் ஃபுல்லாக நமக்கு வந்து நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுது. இந்த படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் சொல்கிற அந்த ரிவ்யூஸுக்கு ஒர்த்து தான் இந்த படம். ஒரு வெகு சில குறைகள் சொல்லுவாங்க, ஒரு சில குறைகள் சொல்லுவாங்க, வெகு சில குறைகள், ரொம்ப கம்மியான குறைகள் தான் இருக்குது படத்தில். ஆனால் நான் சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃப் ஒரு படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு குட் அப்படிங்கிற அளவு இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் தான் சூப்பர்னு உங்களுக்கு சொல்லுவோம். அது இந்த படம் அப்படி இருக்கும். செகண்ட் ஹாஃப் சூப்பர், நீங்க நம்பி பார்க்கலாம். இந்த அளவுக்கான படம் இது. பிரகாஷ் நைட்டு தான் ஹிட் 3 போறேன், அது எப்படின்னு தெரியல. எனக்கு இந்த படம் டியூரேஷன் ரொம்ப சூப்பர். அதாவது படம் ரொம்ப சின்ன படமா இருந்தது, ரொம்ப பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா. டக்குன்னு ஆரம்பிச்சது, டக்குன்னு படம் முடிஞ்சிருச்சு. நான் இவ்வளவு ஸ்பீடா படம் முடியும்னு எதிர்பார்க்கல. அப்புறம் தான் டியூரேஷனை பார்த்தா ரொம்ப சின்ன படம். அது ரொம்ப பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். ஆனா எடுத்துக்கிட்ட கதைக்கு வேற எந்த டிவியேஷனும் இல்லாம எதை எதை பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, அந்த டைரக்டர் சொல்லியிருந்தாங்க, அவர் சின்ன ஒரு ரோல் பண்ணியிருக்காப்ல, அவர் ரொம்ப நல்லாவும் நடிச்சிருக்காரு. அதையும் நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம ட்விட்டர் வெங்கட் ப்ரோ, அவர் பாடின பாட்டு, வர இடம், அதுவுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அவருக்குமே வாழ்த்துக்கள். நேற்று அவரு கூட தான் படம் பார்த்தேன் செகண்ட் ஹாஃப். எங்க கேரளால அவர் எங்க ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாரா? ப்ரொமோஷனுக்கு வந்திருந்தாரு ஆக்சுவலா. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இல்ல, செகண்ட் ஹாஃப் கூட உட்காந்து பார்த்தாரு பக்கத்துல.
ஓகே 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 சூப்பர். பார்த்தேன். ஆக்சுவலா வந்து டீம் எல்லாத்தையும் மீட் பண்ணேன். அப்புறம் ஒரே ஒரு அப்டேட் மட்டும், அந்த சூர்யா, கார்த்திக் சுப்புராஜ், சந்தோஷ் நாராயண் ஒரு பேட்டி சொல்லியிருந்தாங்கல்ல, அது டிஸ்கஷன்ஸ், அதோட ஃபர்ஸ்ட் பார்ட் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்பதான் ரிலீஸ் பண்றாங்களா? தேங்க்யூ. ஆமா ஆமா, நன்றி. ஓகே ஓகே. எத்தனை மணிக்கு போறீங்க பிரகாஷ்னா? நைட்டு 10:20க்கு ஸ்பேஸை கரெக்டா 9:50க்கு முடிச்சிடலாம். ஓகே ஓகே. நாளைக்கு 10:20க்கு போறேன் காலைல. ஏன்னா 10:20க்குன்னா நாங்க இருந்து கிளம்பினா சரியா இருக்கும். எனக்கு இப்ப இங்க கிளம்பலாம் கேரளால இருக்கிறதுனால 9:50. மலையாளம் ஷோஸ் தான், மலையாளம் அந்த வேர்ஷன் தான் அதிகமா ப்ளே பண்றாங்க. ஸோ தெலுங்கு வந்து ரொம்ப கம்மி, ஈவினிங் ஷோஸ் தான் ப்ளே பண்றாங்க. அதனால என்னால வந்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம். பிரகாஷ் நீங்க தமிழா தெலுங்கு பாக்குறீங்களா? நான் தமிழ் தான் பாக்குறேன். தெலுங்கு வெர்ஷன் நான் ஒரே ஷோ தமிழ் தான் தான் இருக்கு. பார்ப்பேன். நான் தமிழ் பார்ப்பேன். இல்ல தியேட்டருக்கு போய்ட்டு தமிழ் தான் நான் பார்ப்பேன். ஓடிடில பார்த்தாதான் வந்து ஒரிஜினல் வெர்ஷன்ல பார்ப்பேன். யாராவது அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கவங்க இது தெலுங்குல பார்த்துருந்தீங்க, சப்டைட்டில் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். மேபி நான் வந்து ட்ரை பண்றேன் ஈவினிங் 7 PM ஷோ இல்லை எப்படியாவது. இல்லைன்னா சப்டைட்டில் இருக்க தலைவா. இன்னைக்கு 7:20 இல்ல சப்டைட்டில் இருக்கு. இன்னைக்கு 7:20 PM ஷோ இங்க மதுரையில சப்டைட்டிலோட தான் ஓடிச்சான். அப்படியா? தெலுங்கு வெர்ஷன். அதுதான் ப்ரோ. எனக்கு இல்ல இவர் ரொம்ப கான்சியஸா பண்ணுவார் தலைவா. இவர் எப்பயுமே சப்டைட்டிலோட தான் பண்ணுவாரு. நானி படங்கள் மேக்சிமம் நான் தெலுங்குல தான் பாத்திருக்கேன். ஆனா நான் பார்த்தது இங்க ஐநாக்ஸ். அதனால நீங்க அந்த மாதிரி எதுன்னு பாத்துக்கோ. சிங்கிள் ஸ்கிரீன் ஏதாவது போயிட்டு அப்புறம் என்ன வந்துட்ட கூடாது. இல்ல ப்ரோ, நானும் பிவிஆர் தான் போவேன். பட் என்னன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபிலிம்ஸ் இங்க ரிலீஸ் ஆகும்போது சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆகுது. 1-2 படங்கள் மட்டும் சப்டைட்டில் இல்லாம ரிலீஸ் ஆகுது. பட் ஓகே, அதனால தான் எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல். தெலுங்கு ஹிந்தி ஃபிலிம்ஸ்லாம் எப்படின்னு தெரியாதுல்ல நமக்கு. ஸோ பார்ப்போம். இது தெலுங்கு வெர்ஷன் தான் போனா இல்லைன்னா போக மாட்டேன். 7 PM 10 PM அந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்சா இல்லைன்னா வந்து டிஜிட்டலில் வரும்போது பார்த்துக்கலாம். மார்வல் படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? தண்டர் போல்ட்ஸ், ஐயோ அதை சொல்ல விட்டுட்டேன். தண்டர் போல்ட்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆக்ட் மட்டும் பெருசா வந்து ஒர்க் ஆகல. அந்த ஒரு ஒரு இது காமிப்பாங்க, ஒரு ஒரு கேரக்டர், ஒரு ஃபீமேல் கேரக்டர், அவங்க தான் வந்து ஆன்டகனிஸ்ட் ஆகிற மாதிரி காமிப்பாங்க. அது கொஞ்சம் செட்டப் பண்ணது இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி எனக்கு பெருசா ஒர்க் ஆகலை. பட் அதுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு எல்லா கேரக்டரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று பண்றாங்க, அதெல்லாமே வந்து ஒர்க் ஆச்சு. ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி, ஆனால் வந்து அது சொன்ன விதம் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஆஹா ஓஹோ அந்த லெவல்லாம் கிடையாது. ஒரு டீசெண்டான படம். மார்வல் படத்துல ஒரு டீசெண்டான படம். கம்பேர்ட் டு த ரீசன்ட் ஃபிலிம்ஸ் இது எவ்வளவோ தேவலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லா இருந்துச்சு. அவங்க இது ஃப்ளோரன்ஸ் அவங்க ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. நீங்க டெட்பூல் ஃபயர் தானங்க விட்டீங்க? ஆமா. அப்புறம் இது எவ்வளோ பரவாயில்லன்றீங்க? ஏங்க இது இப்ப இந்த கேப்டன் அமெரிக்கா இது ஒன்று விட்டாங்க இல்லைங்க, அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளவோ தேவலாங்க. அந்த ஒரு படத்தை சொல்றீங்களா? லாஸ்ட் ஜூலைல தான் அந்த படம் வந்துச்சு. அப்புறம் பரணி ப்ரோ, எனக்கு ஒரு டவுட். இப்ப நான் வந்துட்டு எண்டு கேம் வரையும் தான் பாத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் எதையும் தொடல. நான் என்ன பண்ணணும், எதை பார்க்கணும், ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. அதுக்கப்புறம் மார்வல் பயங்கரமா சொதப்பிட்டாங்க. அந்த இவரு வேற அரெஸ்ட் ஆயிட்டார்ல, அவரை வேற அரெஸ்ட் ஆயிட்டதால இப்ப மொத்தமா ஸ்கிரிப்டே மொத்தமா மாத்தி. அதான் நம்ம அன்னைக்கு பேசணுமே, டூம் வராரு, இவரு வரல, கேங்லா வரலன்னு. இல்ல இன்னைக்கு இவரு எம்சியூ ஒரிஜின் போட்டிருந்தாருல, அதனாலதான். சோ இது வந்துட்டு ப்ரீக்வல் மாதிரியா இந்த கேப்டன் அமெரிக்கா அந்த படங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செட்டப் படம் மாதிரி இருந்துச்சு. அவெஞ்சர்ஸ் படத்துக்கு இது ஒரு செட்டப் படம் மாதிரி இருந்துச்சு. டூம் ஸ்டேக்லாம் வந்து செட்டப் பண்ற மாதிரி. அடுத்து வந்து இது வருதுல ஃபேண்டாஸ்டிக் 4. ஸோ அது வந்து அது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே. ஸோ அதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ஆனால் வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே கொஞ்சம் ஏர்லியோன்னு தோணுது, சீக்கிரமா போற மாதிரி இருக்கும். பட் பார்ப்போம். ஒரு காலத்துல மார்வல் படம் வருதுன்னா நான் எதுக்குமே ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேன். இப்ப மார்வல் படம் தமிழ்நாடே அப்படிதாங்க இருந்துச்சு.
எல்லாரும் இங்க மதுரையில இல்ல இல்ல ப்ரோ, என்ன இப்போ கலெக்ஷன். இப்போ சொல்றேன் விஷால் ப்ரோ, அடுத்து ஸ்பைடர்மேன் ஃபோன் வரும்போது பாருங்க, புக்கிங்ஸ்ல மட்டும் நீங்க பாருங்க. பிராண்ட் நியூ டே தானே சொல்றீங்க? ஆமா, ஆமா ஸ்பைடர்மேனுக்கு ஆமா எப்பயுமே ஒரு மஜா ஹைப். ஆனா இவங்க அடுத்தடுத்து என்னென்னமோ பண்றாங்களே தலைவா. அவெஞ்சர்ஸ் நல்லா ஹைப் இருக்கும். இல்ல இந்த படம், ஸ்பைடர்மேனு இது கேப்டன் அமெரிக்கா பிரேவ், இது நியூ வேர்ல்டு, அதுக்கப்புறம் இந்த படம் இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் இனிமேல் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஃபென்டாஸ்டிக் ஃபோரும் எல்லாருமே ஓரளவு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க, பாப்போம். ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர், நல்லா இருந்துச்சு. 3Dலயா பாத்தீங்க? ஆமா ப்ரோ, ஆனா 3Dல சொல்ற அளவுக்குலாம் இல்ல, ஆஸ் யூஷுவல் தான். இங்கிலீஷ் படம் 3Dல பார்த்தா நான் எப்படி 3Dல தான் இருக்கும்? பார்த்தாகணும். ஒரு வருஷம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. 3Dல பார்த்தாலும் 2Dல பார்த்தாலும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. அப்படின்னா 2Dயே பார்க்கலாம். ஆனா இங்க 2Dல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, வந்தா 3D மட்டும்தான். 3D படம் எப்பயோ 2Dல ரிலீஸ் பண்ண மாட்டாங்க 3D ஸ்கிரீன் வச்சிருந்தா. ஏன்னா காசு கம்மி இல்ல உங்களுக்கு, இல்லைன்னா ஒரு 30 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். பெரிய சிட்டினா ரிலீஸ் பண்ணுவாங்க 2 வருஷமும். இங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, ஆனா ரொம்ப கம்மியா தான் கொடுப்பாங்க இது ஷோஸ். ஓகே ஓகே. பரணி ப்ரோ தொடரும் பிச்சுக்கிட்டு போகுது போலயே. ஆமா ஆமா ப்ரோ. தலைவா, அவரோட அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அதை சொன்னீங்களா? சொன்ன அப்டேட் சொல்லும் போதே சொன்னேன். அது என்ன தலைவா? அது அவரு ஏற்கனவே பண்ணதா இல்ல இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா? ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா தொடரும், ஏன்னா அர்ஜுன் தாஸ் முன்னாடியே நான் ஒரு மலையாள படம் பண்ணிருக்கேன் அப்படின்னாப்ல, அதுதான் இதுவா எனக்கு தெரியல, அதனாலதான் கேட்டேன். ஐயோ எனக்கு ஷோரா தெரியல ப்ரோ. ஏன்னா அவரு ஓகே ஓகே, தெரிஞ்சா சொல்லுங்க, நாளைக்கு கேட்டேன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி. ஆனா கேஸ்டிங் மொரட்டா இருக்கு. ஆமா ஆமா, அதுவும் அவர் இப்போ வந்து ஒரு ப்ராமிசிங் டைரக்டர் ஆயிட்டாரு. ஸோ அதுக்குமே வந்து வெயிட்டிங் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்தேன். வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம் ட்ரெய்லர் பார்த்தேன், மொரட்டா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். நல்லா ஒரு தமிழ் படம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க வேற, கேள்விப்பட்டிருக்கேன். வெப்பன்ஸ்ன்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் படம். அது வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ்லாம் நைட்டு வந்து காணாமல் போயிடுவாங்க, ஒரே ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கிற சில்ட்ரன்ஸ் மட்டும். ஸோ அது கொஞ்சம் ஒரு ஹாரர் டைப் படம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர். இங்க இந்த பார்பேரியன் டைரக்டரா, ஃப்ரம் த மேக்கர்ஸ் ஆஃப் பார்பேரியனா ஏதோ ஒன்று நான் பார்த்தேன். அதாவது இந்த குழந்தைங்க எல்லாம் டார்க்ல இருட்டுல ஓடுறாங்க, திருப்பி வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சினாப்சிஸ் படிச்சேன், அதுவா? அதேதான் அதேதான். ஓகே ஓகே ஓகே, சினாப்சிஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வந்துருச்சா ட்ரெய்லரு? ஓகே ஓகே, ட்ரெய்லர் வந்துருச்சு ஆக்சுவலா, இப்போதான் 2 days பிஃபோர் தான் வந்துச்சு. அது ஆனால் வந்து கதையாகவே வந்து எவ்வளவோ என்ன சொல்ல, அந்த ஸ்டோரிக்கு வந்து நிறையா பிட்டிங் வார்லாம் போச்சு, இவ்வளோ மில்லியன்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ கதையாகவும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஓஹோ. ஆக்சுவலாக இன்னைக்கு நான் சாயந்தரம் 4 மணிக்கு போய் ஹிட்டு 3 க்ரௌடில் நின்றுட்டேன். நிறையா குழந்தைங்க இருந்தாங்க, எனக்கு தெரியாது. அப்புறம் டிக்கெட்டை பார்த்துட்டு இல்லை இது பக்கத்தில் நாங்கள் அப்புறம் போகிறப்ப தான் கவனிச்சேன், படம் இவ்வளோ ப்ரூட்டலாக இருக்குன்னாங்க. குழந்தைங்கலாம் ரொம்ப சர்டிபிகேட்டுங்க, குடும்பங்கள் கொண்டாடும் சர்டிபிகேட் ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம். ட்ரெய்லர்லயே அடுத்து தள்ளுறாரு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை ப்ரோ. ஆமா சொன்னீங்களே, நாங்க பஜ்ஜிலாம் எடுத்துட்டு போவோம், நீங்க இல்ல அது. ஆனா ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு போனீங்களா இன்னைக்கு? நான் வந்து போறப்பே பிரியாணி சாப்பிட்டு போயிட்டேன். பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் போய் தேட்டர்ல உட்காந்து, ஏன்னா நிறைய டைம் இருந்துச்சு, நான் ஃபுல்லா எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் 3 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி தூக்கமே வரல, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போகலான்னு பார்த்தா எப்படி திரும்பினாலும் தூக்கமே வரலையா, சரி போவோம் தேட்டர்லயே போய் உட்காருவோன்னு சொல்லி தேட்டருக்கே போயிட்டேன். சரி ஓகே, வேற யாராவது டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தவங்க இருக்கீங்களா? ஆமா சொல்லுங்க. அப்படி யாராவது பார்க்கலாம். ரிலீஸ் ஆகல ப்ரோ, நான் பயங்கர ஹைப்பா இருந்தேன், இந்த ரிலீஸ் ஆகல, அது மட்டும் இது எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஒன்பது 50க்கு முடிக்கலாம், 9:40க்கே படுத்துட்டோம் எல்லாரும். என்ன கதை? சரி ஓகே, அப்ப முடிச்சிடலாமா? ஏங்க நான் எப்ப சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களாங்க? சரி ரைட், ஓகே முடிச்சிடலாம், கிளம்புவோம், படத்துக்கு கிளம்புவோம். ஏன்னா வந்து 2 படத்தை பத்தி பேசிட்டோம். நான் ஹிட் 3 பார்த்துட்டு நாளைக்கு அதை பத்தி பேசுவோம். மேட்ச் போன மேட்ச் செஞ்சுரி அடிச்ச பையன் இந்த மேட்ச் டக் அவுட் ஆயிட்டான்.
அப்படியே கிளம்புவோம். பிரகாஷ் ப்ரோ ஒரு 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 ரெக்வெஸ்ட், ஒருத்தர் பார்த்துருப்பீங்க நீங்க மங்காத்தா டிபேஸ்ட் ஒருத்தர் வரல அஜித் குமார்னு. ஆமா ஆமா சொல்லுங்க. ஆமா, ரெண்டாவது அஜித் குமார், முதல் அஜித் குமார் டிவிக்கே அவர் வந்து பயங்கர ஸ்டைலிஷா வன்மத்தை கேட்கிறாரு நிறைய ஸ்பேஸ்ல. அவரை நான் காமிக்கல, அவரோட வேலையை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், அதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. இன்னைக்கெல்லாம் பயங்கர வன்மத்தை கேட்கிறாரு எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் போய். ஆனா வந்து பேசுறது நல்லவர் மாதிரியே பேசுவாரு. ஐயா அவர் கீழே தான் இருக்காரு. இல்லையே, எனக்கு எதுவும் காட்டலையே. அதான் உங்களுக்கு காட்டல, எனக்கு காட்டுது, அவர் கீழே தான் இருக்காரு. இப்போ வருவாருன்னு பார்த்தேன், வரவே இல்லை. இன்னைக்கு வரட்டும். சரி பாருங்க. சரி, எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம ஜாலியா போற மாதிரினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கிங்க. நாளைக்கு பேசுவோம். பாய்ண்ணா பாய்ண்ணா. ஓகே ப்ரோ.